பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். ஐயா அதிபர் ஏகலைவன் ஐயா அவர்கள் மீண்டும் அவருடைய வாட்ஸ்அப் எண் முடக்கப்பட்டிருக்கிறது. அது சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க. என் வாட்ஸ்அப் முடக்கப்பட்டதுன்னாக்கா மீண்டும் மீண்டும் முடக்கப்படும் போது உங்க மேல அரசு எவ்வளவு கவனம் வச்சிருக்கு, எவ்வளவு பயப்படுதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம்ல. அரசு கவனம் வைக்கல, பங்காளிங்க கவனம் வைக்கிறாங்க. அதுதான் விஷயம். திரும்ப முடக்கி இருக்காங்க. வழக்கம் போல தொடர்பு, வாட்ஸ்அப் தொடர்பு முழுக்க போயிடுச்சு. வேற எதனா மாற்று வழி என்ன யோசனை பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றோம். ஒரு 4-5 நம்பர் வருதுன்னு போட்டா இல்ல. போன டைம் வாட்ஸ்அப் கட் ஆகும் போது டெலிகிராம் சொல்லிருக்காங்க. டெலிகிராம்ல வாங்க, மீண்டும் அந்த அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள ரிவ்யூ பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் டெலிகிராம்ல ஐயாவை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இருக்கவங்க டெலிகிராம்ல வந்துருங்க. தம்பி பிரமாதமா இருக்கு தம்பி. அதை விடுங்க தம்பி. இந்த வாட்ச் அதை விட பிறந்த நாள் பரிசா வந்துச்சு. அது யாரு கொடுத்தான்றது சரி, அதை விட்டு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துரும். கோடி கணக்குல வாட்ச் கட்டி இருக்காரு. வைரத்திலேயே செய்தது இல்லாது பிரச்சனைகள் அவங்க எங்க பாருங்க. அதை விட அந்த மாதிரி வாட்சை விட 100 மடங்கு வாட்ச் இப்ப கேடி பிரதர்ஸ் குடும்பம், மற்றபடி அந்த குடும்பம்லாம் இருக்குது. அரண்மனை குடும்பம் 4 கோடியில வாட்ச், 5 கோடியில வாட்ச். இந்த ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா போதும் தம்பி. இந்த ஒரு 10 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க 1000 கோடி இல்ல லட்சம், அது இல்ல லட்சம் கோடி கூட இல்ல, கோடிகள்ல நீங்க சம்பாதிக்கலாம். 10 ரூபா இருந்தாக்கா. 10 ரூபா இருந்ததுன்னா நான் டாஸ்மாக் போயிட்டு மேல 1 ரூபா 10 ரூபா வச்சு கொடுத்தா கூலிங்க கிடைக்கும். அது அதுக்கு பணம் ஒண்ணு கூட போடணுமே. வெறும் 10 ரூபா தம்பி. இந்த 10 ரூபா இருந்துச்சுன்னா பாருங்க மக்களே, நீங்க கோடீஸ்வரன், மிக பெரும் ஹாலிவுட் படம்லாம் தயாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துடும். ஐயோ, என்கிட்ட 200 ரூபா தானே இருக்கு. வெறும் 10 ரூபா. சரி, எப்படின்னு கே நேரு இருக்கிறார்ல, அவங்க டீலிங்ல எதெல்லாம் முடிஞ்சுதான் தெரியுமா? 10 ரூபாய். அமலாக்கத்துறையினுடைய 232 பக்கம் ஆவணம் டிஜிபி அலுவலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, வேற ஒரு பண பரிவர்த்தனை விடயத்துக்காக ரெய்ட் எல்லாம் போனோம். நேருவோட தம்பிங்க 2 பேர் இருக்கிறாங்க, சந்திரன் இந்திரன்ற மாதிரி. ரவிச்சந்திரன் இன்னொருத்தர் அவங்க தம்பி இருக்கிறாரு. அவங்க 2 பேரே இன்னும் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்கள், இன்னும் தெரிஞ்ச உறவினர்கள், மொத்தம் சேர்த்து தானே ரெய்டு. அப்ப எல்லாருடைய செல்போன் பறிமுதல் பண்றாங்க, இன்னும் மற்றதும் பறிமுதல் பண்றாங்க. இதுல வெளிநாட்டு பண பரிவர்த்தனை டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற தகவல்களும் அதுக்குள்ள செய்திகளாகவும் ஆவணங்களாகவும் கிடைக்குது. அது இல்லாம இந்த நகர வளர்ச்சி, இன்னும் குடிநீர் வழங்கல் துறையில, நேருவோட துறையில நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் 2க்குமான பணியிடங்கள் 2538 இடங்கள். இதுல ஒரு 150 இடங்கள் பணம் வாங்கிக்கிட்டு போட்டதுக்கான ஆவணங்கள் இருக்குது. எப்படி கிடைச்சதுன்னா, குறிப்பிட்ட அந்த 150 பேருக்கு, அந்த 150 பேருக்கு மட்டும்தான் இப்ப கிடைச்சிருக்கிறதா அமலாக்கத்துறை சொல்லுது. என்னன்னா, கொஸ்டின்ஸ் முன்கூட்டியே அனுப்புறது, மார்க் விஷயங்கள் இவ்வளவு குறைவா வந்திருக்கு, ஆனால் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி போடுறோம்னு சொல்றது. அப்புறம் ஒருத்தன் சுத்தமா குறைஞ்ச மதிப்பெண் ஒருத்தன், அவன் இந்த மாதிரி குறைஞ்சி இருக்குதுன்னு உனக்கு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணலான்னு 25 to 35 லட்ச ரூபா வரைக்கும் பேசி வாங்கினதுல ஒரு பக்கம் பேசி முடிச்சுட்டாங்க.
இது வாட்ஸ்அப் செய்தியிலே இருக்குது. வாட்ஸ்அப் செய்திலாம் ட்ராக் பண்ண முடியாதுன்னு சில பேர் நம்பிட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அதான் தொடக்கத்திலே சொன்ன ராவணாவில் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த நீங்க ஆப் பண்ணாலும் சரி மற்றவங்க ட்ராக் பண்ண முடியாது. அரசு நினைச்சா எடுக்கலாம். அதுல என்னன்னா களஞ்சியம் அவர்களுக்கு நீங்க தான் இப்ப வேலையை வந்து மினிஸ்டரோட தம்பி பேசி முடிச்சிட்டோம், நான் உங்களுக்கு செய்தி அனுப்புறேன், இந்த 10 ரூபாய் போட்டோ எடுத்து அந்த நோட்டு பார்த்துக்கோ, 10 ரூபாய் அந்த நோட்டு நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நண்பர் வருவார், அவருடைய செல்போன்ல இந்த நோட்டை காட்டுவார். அந்த நம்பரும் இந்த நம்பரும் பழைய சினிமா படம் நினைக்கிறீங்களா? சத்தியமா நடந்தது. அந்த அவர் செல்போன்ல காட்டுற நம்பரும் 10 ரூபாயில இருக்கிற நம்பரும் உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல இருக்கிற நம்பரும் ஒன்னா இருக்குதுன்னு பார்த்துட்டாங்கன்னா ஓகே, அவர் சொல்லக்கூடிய பேங்க் டீட்டெயிலில் நீங்கள் பணத்தை போட்டு விடுங்க. ஒரு நபர்கிட்டையும் இந்த நபர் 10 ரூபா போய் சேர்ந்துருக்கு. ஒரு நபர்கிட்டையும் 10 ரூபா தான் மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. அந்த 10 ரூபாயில இருக்கக்கூடிய நம்பர் இருக்குல்ல, அந்த 10 ரூபா உங்களுக்கு எப்படின்னு கிடைச்சது? ஏங்க இது நான் வச்சிருக்கிற 10 ரூபா சாமி, இதை வச்சு பணக்காரன் நம்ம ஆகலாமான்னு யோசிக்கிறேன். உடனே அந்த 10 ரூபாயை நீங்க கையில எடுத்தீங்களா? கேட்டீங்களா? இப்ப இந்த 10 ரூபாயை வச்சுதான் மொத்தமும் எல்லாமே முடிஞ்சிருக்கு. குறைஞ்சது 888 கோடி வெளிநாட்டுல ஹவாலா மூலமாக பண பரிவர்த்தனை நடந்த தகவல் ஹவாலா கிட்ட இங்க என்னன்னாக்கா, பழைய படத்துல வந்துட்டு கிழிஞ்ச நோட்டை பாதி உங்ககிட்ட வந்துடும், இன்னொரு பாதி வந்து கடத்தல் பொருள் வச்சுங்க, ரெண்டும் கொடுத்து ஒப்பிட்டு பார்த்தாதான் சரியா. இப்ப என்னன்னா நம்பரு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்துடும். அந்த நபர் நோட்டு எடுத்துன்னு வந்து வாட்ஸ்அப்ல காட்டுவாரு. 2 பேரும் நம்ம டீம் ஆள் தான், அவங்க ரகசிய ஒற்றர்கள் கூட்டம் நினைச்சுக்கிட்டு பண பரிவர்த்தனை அவர் சொல்ற பேங்க்ல போட்டு முடிச்சு, ஆமா இந்த நம்பர் நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் இந்த நம்பர் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டா ஓகே, இப்படிதான் பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்றதையும் சொல்லுது. இது வரைக்கும் கிடைச்சதாவது ஒரு 150 பேருக்குமான வேலை தான். 2538 இன்ட்டு ஒரு 25 லட்சமே போடுங்க. எல்லாருமே வந்து தமிழர்களா பெற முடியாதுங்களா? அதுதான் பஞ்சாயத்து. ஒரு மாநாடு நடத்தினாங்க, நம்ம சொல்லக்கூடாது, ரெட்டியார்கள் மாநாடுன்னு அவங்க நடத்தினாங்க. எங்க அண்ணன் KKSSR வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டாரு. நீ வந்து உக்காந்துட்டு மாட்டலாடுங்க, நாங்க புல்டோசர் வச்சு அடிச்சு தள்ளி விட்டுறோம் உங்களுக்கு நாங்கள. அந்த மாதிரி இது உங்களுக்காக வேண்டப்பட்டவங்களா போட்டு தொலைச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கிட்டயும் பணம் வாங்கிட்டு தான் போட்டுருக்காங்க, வேற விஷயம். அதுதான் கொடுமை இல்ல, பல லட்சம் கோடிகள். அன்னைக்கு கணக்கு எண்ணம் நானும் தம்பியும், நான் ஒண்ணு சொல்ல ஒரு தலை எனக்கு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ அந்த கூட்டுத்தொகை என்னன்னு சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. 635 கோடியே 40 லட்சம். பழனியில ஒரு பையன் இருக்கான் தம்பி, எந்த நம்பரை எப்படி சொன்னாலும் கூட்டிடுவான், பெருக்கிடுவான், வகுத்துருவான் தம்பி. நீங்க அந்த தம்பி மயக்கம் போட்டு ஊந்துருவான் நேரு அடிச்ச பணத்துக்கு. புரியல? இப்ப என்ன நிலைமைன்னா, டிஜிபி ஆபீஸுக்கு அமலாக்கத்துறை சரிங்க, டிஜிபி ஆபீஸ் கடிதம் எழுதுறது என்ன இருக்குன்னா, இதை நீங்க 238 பக்கம் நாங்க ஆவணங்களை கொடுத்துருக்கிறோம், இந்த ஆவணத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பதிவு பண்ணலை. பதிவு பண்ணிட்டாங்கன்னா இடி வேலை தொடங்கும். எப்படி திருடங்கட்டையே கொடுத்து வழக்கு பதிவு பண்ணல தம்பி, சட்டப்படி அதுதான் செய்யணும். ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றது, தமிழ்நாடு காவல்துறை எப்படி வழக்கு பதிவு செய்யும்? கேட்டுங்க, சொல்றது கேட்டுங்க. என்னன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீங்க மாநிலம்னு ஒன்று இருக்குது, அதுக்கான ரைட்ஸ்னு ஒன்று இருக்கு, நீ மாதிரி நினைச்சா உள்ள நுழைஞ்சிருந்தான்னு போட்டு இப்பதான் நல்லா தலையில போட்டு நெறிமுறைகள் கொடுத்துருக்கு. அதனால இப்போ வந்து முதல்ல கடிதம் எழுதுவாங்க. ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா டேக் ஓவர் பண்ணி அவங்க கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்க கொண்டுட்டு போயிடுவாங்க. அது வேற விஷயம். அமைச்சர் நேருவோட பதவி என்ன ஆகுன்னு இப்ப கிளி குடிச்சு போயிருக்குது திமுக வட்டாரம். சத்தியத்துக்குன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆச்சோ, ஐயா பொன்முடி அவர்களுக்கு என்ன ஆச்சோ அதேதான் ஆகும். கரெக்ட். நான் வந்து இதை ஏத்துக்கிறேன். நம்ம என்ன ஏத்துக்கிறது, அதான் நடந்த அவனுக்கு தலைவிதி வேற இல்ல. 10 ரூபாயை தொட்டு வாங்கி கெட்டான் அப்படின்ற மாதிரி இல்ல, உங்களுக்கு தான் சொல்ல வராங்க. 10 ரூபாயை தூக்கி 10 ரூபாய் பாலாஜி 10 ரூபாய் பாலாஜின்னு ஒருத்தர் பாட்டு பண்ணாரு. சரி, அத்தோட ஒரு வீட்டை விட்டு வெளியில வரல. நீங்க 10 ரூபாய் எடுத்துக்கீங்க, அப்படி நடக்குதுன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். நான் எங்கப்பா எடுத்தேன் இந்த பண பரிவர்த்தனை, நம்ம ஏதோ ஒரு பெட்டியை நான் வாங்கிட்டு வந்த மாதிரி அடிக்கடி பெரும் தொகை சம்பந்தப்பட்டு மாற்றாரு. இதுல வேற எனக்கு பங்கு வந்துச்சுன்னு எழுதுறான், நீங்க வந்து நீங்க வந்து புலிகள் பணத்துல 1000 கோடி அடிச்சுட்டு வந்து சீமான் கூட போட்டுக்கான்.
எனக்கு அப்படி கிருமி சுத்துச்சு. நல்ல வேலை பிபி சுகர் நமக்கு எதுவும் இல்ல. ஒரு இங்க பாருங்க, ஒரு யூடியூபர் அப்படிதான் சொன்னாரு, இதுல இருந்து பிஜேபில இருந்து சீமானுக்கு 100 கோடி வந்துருச்சுங்க. அப்ப நான் சொன்னேன் அவருக்கு, நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஏங்க 100 கோடின்னா எவ்வளவு குவான்டிட்டி தெரியுமா? அதை கொண்டு அது எப்படி யாரா கொடுத்தது, அதை கொண்டாந்து எங்கடா வச்சிருக்கிறாங்க யாருக்கும் தெரியாம, என்ன விளையாடுறீங்க பைத்தியக்காரத்தனம். அதுல ஒண்ணு இப்ப இன்னொரு வச்சு வருது. தம்பி நானும் பேசிட்டு வந்தப்ப வண்டியில வீட்டு பக்கம் வந்தாரு, வாங்கின வண்டியிலே போயிடலாம் ஐயான்னு கூட்டு வந்தாப்புல கார்ல. ஓசிலே போறோம்னு நம்மளும் வந்துட்டோம். பேசி வரப்ப எல்லாரையும் என்கிட்ட கேக்குறாங்க, ஐயா யாரு இவர் கேக்குறாரு, சீமான் உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு தான் கொடுக்குறாரு? என்ன தம்பி நீங்க சொல்லி வாங்கிட்டு வாங்கலாம் தானே நானும் சொல்றேன். வெளிப்படையா சொல்றேன், வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க. அவரு எல்லாருமே சொல்றாங்க மாசம் மாசம் வருதுன்னு. மாசம் மாசம் நானும் திணறி இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். தண்ணி தலை குடிக்கிற மாதிரி அப்படி இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு பண்ற உதவி கூட இந்த பக்கம் வரல, எட்டி பாப்பனான்னு நம்ம ஆளுங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாசமும் டார்கெட் ரீச் பண்றதுக்கு நாம பண்ற பாடு நமக்கு தான் வருது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த இம்செல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு பெட்டியை வாங்கலாம் நேர்கிட்டுன்னு பாக்குறேன். அதுக்காக தான் இந்த 10 ரூபா இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை நான் காமிச்சிட்டு வச்சுக்கோ. நேரு அவங்க தம்பி 2 பேர் இருக்காங்களாம், 2 பேர்கிட்ட பிஏ 2 பேர் இருக்காங்களாம். 3ஆவதா ஒருத்தர் செய்தி துறையில இருந்துட்டு அடிஷனலா ஒரு துறையில போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் தான் மெயின் அப்படின்னு சொல்ல வராங்க, அமலாக்கத்துறை பக்கத்துல. அதெல்லாம் இனிமே வெளியில வரும். இந்த நம்பர் நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு பெட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, லக்கு தானே வராது. ஏன் நீங்க எல்லாம் டிடிவி தினகரன் நினைச்சிட்டீங்களா? 20 ரூபா டோக்கன் கொடுத்துட்டு ஒண்ணுமே கொடுக்காம போறாங்க. இந்த மாதிரி கூட போயிடும் தம்பி. எப்படி இருந்தாலும் தம்பி, நேருவுக்கு வந்து சகடா ஏறிடுச்சு. சனியன் சகடான்னுவாங்கல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் வந்து நேரு புரியுதுங்களா, நேரா தான் போவாங்க. எதா இருந்தாலும் நேரா எதிர்கொள்வாங்க. நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு இல்ல நாளானிக்கு யாராச்சும் ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டு நிதி அமைச்சரை சந்திச்சு ஏர்போர்ட் லாஞ்சில பாப்பாங்க, மாநில பிரச்சனை தம்பி. நான் நம்ப மாட்டேன், பாஜகவை எதிர்க்கிற ஒரே ஒரு சீன பெருஞ்சோரே இவங்கதான். இவங்களாம் எதிர்க்க தம்பி. நீ வேற என்ன தம்பி, நீங்க வேற. ஐயா துரைமுருகன் வீட்டுல காலையில இடி ரைடு, சாயங்காலம் தலைவர் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு. அது மக்கள் கோரிக்கைக்காக போயிருப்போம் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னே தெரியல. அந்த அமலாக்கத்துறை சோதனை 2 நாள்ல பிளைட் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தான் பையனை வந்து இடி நெருங்குதுன்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சரே விழுந்தடிச்சுக்கிட்டு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிட்டு மோடியை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக என்ன நகர்வு நடந்துச்சு அமலாக்கத்துறையில ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படம் வந்துருச்சு, இட்லி கடை வந்துருச்சு, பராசக்தி வரப்போகுது. நேரு அப்படி இல்லை, அவர் வந்து பெரும் சோகத்தோடவே தன்னுடைய தம்பி இருக்கிறாருல, அவர் இழந்துட்டாங்க, கொண்டுட்டாங்கல்ல. அதை எப்படியாவது அதிமுக ஆட்சியில கண்டுபிடிக்கவே இல்லை. நம்ம வந்த பிறகாவது கண்டுபிடிக்கின்ற பெரும் கவலையோடு வந்து உட்காந்துக்கிட்டு, கவலையோடவே அழுதுகிட்டு, கவலையோடவே 10 ரூபா கொடுத்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிறார் பாருங்க. பாத்தீங்களா எப்படிப்பட்ட கவலை இருக்கு பாருங்க. தம்பி செத்ததை கண்டுபிடிக்க முடியல, ஆனா பணம் அடிக்கிறத அடிச்சுட்டாரு. தம்பி 2 விஷயம் பண்ணுவோம். ஒரு துறையில இது வரைக்கும் 888 கோடி ரூபாய் கிடைச்சது மட்டுமே 150 பேர்கிட்ட வாங்கின பணம். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் எவ்வளவு கொள்ள அடிப்பாங்க. இல்ல அதுதான் புதுசா பண்ண மாதிரி சொல்றீங்க. அண்ணன் போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது பஸ் எல்லாம் இருந்தது, எதுக்கு இருந்தது? அதெல்லாம் சர்வசாதாரண. புதுசா பஸ் வாங்குறதுக்கு தான். அதனால இப்ப இவருக்கு வந்து பதவி இருக்குமா இல்லையான்றது தான் இறுதியா வந்திருக்குது. ஏதாவது ஒன்று பேசி சரி பண்ண முடியுமான்னு நாக்பூர் வட்டாரத்துல ரூட் எடுத்து பேசிட்டு, ஆனா ஊர்ல போற எல்லாருமே நாக்பூர் வட்டாரம் RSS சொல்லுவாங்க. இவங்க அந்த ரூட் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறதா தகவல். என்ன நடக்குதுன்னு பாப்போம் நம்ம. அப்புறம் வந்து இவன் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குங்க, ராகவ் மேலயா? உங்க ஆளு நேத்து வந்து கோர்ட்ல வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காரு. அவங்க ஆளு இல்ல, அவங்க ஆளோட கையாளு. இவங்க ஆள் வந்து விஜய். விஜய் தூங்குறப்ப கூட விஜய் என்ற காலையில என்கிட்ட சொல்றாரு, என்னன்னு விஜய் எப்படி இந்த மாதிரி ஜெயிச்சு சொல்றது இல்ல ஐயா, நான் அந்த பக்கம் போறதுக்கு பேசிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ. விஜய்க்கு கையாளா சொல்லுங்க. விஜயோட ரைட் ஹேண்ட் ஆதவ் அர்ஜுனா வந்து கோர்ட்ல ஒரு அபிடவிட் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அதுல நான் ஒரு லூசு, நான் பேசுறதெல்லாம்
உண்மையா சொல்லியிருக்காருப்பா. நான் வந்து ஒரு உறுதியானவன் இல்லை, நான் ஒரு நிலையான மனநிலை கொண்ட மனிதன் அல்ல. ஆ. நான் பேசுறதையெல்லாம் நீங்க பெருசா உறுதியான மனம் படைத்த நீதிபதிகள் பெருசா எடுத்துக்காதீங்க. அப்ப உறுதியான மனநிலை அவருக்கு இல்ல. அவருக்கு இல்லன்னா என்ன கலர்வா அர்த்தம்? லூசா. அர்த்தம். சரி, அதத்தான் சொல்லி இருக்கிறாரு. எது தெரியுமா? ஒரு அடுத்த நாள் வீராப்பா ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், ஆட்சி மாற்றம் மாறணும், அதான் டெலீட் பண்ணிட்டார்ல, அதையும் சொல்லியிருக்காரு. நான் அதை பார்த்தாதான் இது வந்து பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு தீவிரவாதியின் செயல்பாடு போல இருக்குன்னு சொல்லி அது போடும்போது தெரியலையா? ஆமா, உடனே போடும்போது ஒரு மனநிலை தம்பி, ஆமா, கேஸ் ஃபைல் ஆனன்னு ஒரு மனநிலை. இப்படி மாத்தி அப்பப்ப மனநிலைக்கு ஏத்த மாதிரி நிலைப்பாட மாத்திரம் இல்ல. நாங்க என்ன சொல்லுவாங்க, லூசு, மெண்டலு. ரெண்டாவது, அவன் ஏற்கனவே லூசு தான். மன்னிக்கணும், அவர் ஏற்கனவே லூசு தான். என்னைக்கு விஜய் கூட போய் சேர்ந்தாரோ அப்பவே முழுசா மாறிட்டாரு, சந்திரமுகியா மாறிட்டாரு. ஆமா. ஆனா அண்ணன் திருமாவளவன் கூட இருந்திருக்கணும்ன்றீங்க. இல்ல, அவர் பேச்ச வேணாம். இங்க நம்ம சென்சார் போர்டு மாதிரி 144 போட்டிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில. ஆமா, அவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதாவது தம்பி, இந்த மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்லப்பா, யார மன்னர்கள் திருமாவளவன் தொடர்ந்து சொல்றீங்க? இல்ல அதுதான் பேசாதீங்க. 144 போட்டீங்க. சரி, அந்த மன்னர்கள் மாத்தி பேசுனீங்கன்னா அது சரி சொல்லுங்க. மன்னர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, மக்களை சந்திக்க மாட்டாங்க. அப்பப்ப வந்து தேர்ல பவனி போவாங்க. போகும்போது போயிட்டு வந்து அத்தாணி மண்டபத்துல உட்கார்ந்துருப்பாங்க. மக்கள் தான் அவர்கிட்ட வரணும். ஆனா அதே மன்னர்கள் இரவு நேரங்கள்ல மாறு வேடத்துல மக்களை போயிட்டு குறைகளை கேட்டிருக்காங்க. இல்ல, இதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுத்திட்டு இருந்தாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தாரு. அதை போட்டு டமால் டுமால்னு போடுறான். என்னன்னா, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நாங்க பிளான் பண்ணி கொடுத்தோம், நீங்க நைட்ல போய் பரபரப்பு ஏற்படுத்தணும், எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். ஆமா, மணிகண்டன் இப்ப ராவணாவில பேட்டி கொடுத்திருக்கிறாரு, போட்டு எல்லாத்தையும் உரிச்சிருக்கிறாரு, பாருங்க அத. இப்ப அந்த விஜய் வந்து என்ன சொல்ல வரீங்க ஆதவர்ஜனுக்கு? நாம வந்து என்ன சொல்ல வர்றோம்னா, இப்படி நிலையில்லாத மனநிலை கொண்ட ஒருத்தரை, தான் சொன்ன கருத்தில் உறுதியா நிக்க முடியாத ஒருத்தரை, இப்படி ஐயா வீழ்ந்து விட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி காலில் நேரடியா சரண்டர் ஆகிற ஒருத்தனை நம்பி, இந்த 23ஆம் புலிகேசில வந்துட்டு போர் உள்ள முழங்கிட்டு இருப்பாங்க, கேட்டு சாத்திட்டு. சரி, எதிரில் படம் நின்றுகிட்டு இருக்கும், பார்த்தலாம் அப்படின்னு. கடைசியா புறாவை தூது விடலாம்னு சொல்லிட்டு சந்து வழியா பார்த்துட்டோன்னு, அது இவ்வளவு படம் வந்திருக்குது, வேற வழியில புறாவை ஏற்கனவே வச்சு பொறிச்சு சாப்பிட்டுட்டோம். அந்த கதையில நிக்குது இந்த போஸ்டிங். இது அங்க அந்த ராஜ குடும்பத்துக்கு தானே சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு இந்த பக்கம் இந்த சீன் பொருந்தது, அதனால சொல்றேன். ஆதவர்ஜன் அவரும் ஒரு ராஜ குடும்பம் தானே தம்பி. ஆதவர்ஜன் அவன் நம்பி விஜய் வந்து அரசியல் பண்ணா எப்படி விளங்கும் சொல்லுங்க பாப்போம். அதுவும் இங்க பாருங்க, புதிதாக நிர்வாக குழு அப்படின்னு சொல்லி ஒண்ணு அறிவிச்சாங்க, தலைவரின் நேரடி கட்டுப்பாடு இருக்க தம்பி. அது யாரு எடுத்தோடனே முதல் பேரு என்ன ஆனந்த், ரெண்டாவது ஆரோக்கியசாமி, மூணாவது நிர்மல்குமார், நாலாவது ஆதவர்ஜுனா. இதுல என்னடா புதிய நிர்வாகம்? அதே பழைய நிர்வாகம். அவங்க கட்சி, அவங்க நிர்வாகி, அரசியல் செயல்பாடே இல்லாத ஒரு கட்சிக்கு இருக்கட்டும், நிர்வாக குழு ஒரு இருக்கட்டும். எனக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க, நான் வந்து போட்டிக்கு போவேன். உங்களுக்கு என்ன நோவுது? அந்த இடத்துல தானே உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏன் என்ன விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்களே, என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு தீய சக்தி தமிழ்நாட்டு அரசு, தீய சக்தியால நல்ல சக்தியால மக்கள் ஓட்டு போடுவாங்க. எனக்கு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு. நான் கோட்டையில போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா இருங்க, நாங்க ரகசியம் பேசிட்டு ஒரு பயங்கரமான முடிவு எடுத்திருக்காரு. என்ன அரசியல் விட்டு போயிடலாமா? அத பொதுவுல உடைப்போமா வேண்டாமா? உடைச்சிருங்க. அது என்னன்னா, செந்தில் இருப்பா சத்தம் போட்டு பேசு இந்த மாதிரி விஷயத்துல. என்ன தம்பி அநியாயமா இருக்கு? நீங்க மைக் மாட்டி இருக்கு, கேட்கணும். அதான் கேட்க, அதெல்லாம் நீங்க பேசுங்க, சத்தம் போட்டு பேசுங்க. இதெல்லாம் அக்க போறா இல்ல. ஆமா, ஆதவர்ஜன் ஐடியா கொடுத்திருக்காரு. அண்ணன் எங்க விழுந்தோமோ அங்க இருந்து தானே எந்திரிக்கணும், புரியுதுங்களா? கரூர்ல இருந்து தானே கருணாநிதி ஜெயிச்சாரு முதல் தடவை. அவர் எங்க விழுந்தாரு முதல்ல? குளித்தலை கரூர் மாவட்டமா இல்லையா? சரி, அங்க இருந்துதான் வந்து அவர் முதல் என்ன வரப்போற தேர்தல்ல கரூர்ல போட்டி போட போறாரா? இல்லங்க, நாங்க வந்து அண்ணாவை உதாரணம் சொல்லி சரி வந்தோம், சரி எம்ஜிஆர் சொல்லி வந்தோம், சரி அடுத்தது கலைஞரை சொல்றோம். சரி, கரூரில் கலைஞர் ஜெயித்தார். உங்க லெவல்லாம் விருதாசலத்துல விஜயகாந்த் எந்த இடத்துல வீழ்ந்தாரோ அந்த இடத்துல தானே எந்திரிச்சு வந்தாரு. வரட்டும், தலைவர் வரட்டும். அதே மாதிரி கரூர்ல போட்டி போட போறாரு. சரி, கரூர்ல பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டா தான் வேணுமா?
யாரால் நான் வீழ்ந்தேன் அவனை களத்தில் வீழ்த்துவதே அதான் எனக்கு அழகு. என்ன வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு, வாங்குங்க. கதாநாயகனுக்கு அழகு என்ன? வில்லனை எதிர்ப்பது. யார் வில்லன்? இப்போ அவருக்கு செந்தில் பாலாஜி வில்லன், 10 ரூபாய் வில்லன். 10 ரூபாய் வில்லனை வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னா அதே இடத்துல போட்டி போடணும். அப்படி வேணுமா வேணாமா? 2 கருத்து முன் வச்சிருக்காரு. சரி, இந்த ஆலோசனை யாருகிட்ட கேட்டாரா? அதேதான் இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட நபர் இருக்காருல்ல, அவர் கொடுத்த ஐடியா தான். 33 குடும்பங்கள் வந்தாங்கல்ல, அந்த குடும்பத்துல கேட்ட போது அந்த குடும்பத்தினர் எல்லோரும் கண்கிழங்கி எழுந்து நின்று, அண்ணே எங்க குடும்பத்துல ஒருத்தரை நாங்க இழந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக மக்கள் உங்களுக்கு இருக்கிற ஆதரவு கரூர்ல போகலண்ணே, நீங்க வாங்கண்ணே. கரூரில் நின்றால் அடிச்சு எல்லாரையும் தும்சம் பண்ணி நீங்க வெற்றி பெறுவது உறுதி. கரூர்ல தான் நீங்க நிக்கணும். தமிழ்நாட்டுல வேற எங்க நின்னாலும் நீங்க தோத்துருவீங்க, கரூர்ல நின்றால் வெல்லுவீங்க அப்படின்னு இருக்காங்க. கரூர்ல உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்கம் உதயகுமார், இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இது 2 மலைகளுக்கு நடுவுல யார் வந்தாலும் நசுக்கிடுவாங்க. விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க கரூர்லயே 2 விஜயபாஸ்கர். விராலி மலையில ஒருத்தர். எப்படி இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு வந்து கரூர்ல இருந்து நேரா சென்னை கோட்டைக்கு எப்படி ஒரு மேம்பாலம் கட்டிடுவாங்கல்ல, நேரா சரன்னு வந்துட்டு போறதுக்கு. அப்படி நீங்க மேம்பாலத்துல நடந்து போற கார்ல போறாங்களா? நாங்க தனியா இப்பவே என்ன பண்ணிட்டேன், ஏர்போர்ட் கட்டிடுவாங்க. அந்த எல்லா மாவட்டத்திலயும் ஏர்போர்ட், கோட்டையில வந்து இறங்குற மாதிரி வந்து இறங்கி. பஸ்ல எல்லாம் வந்து பயணம் கிடையாது, ஹெலிகாப்டர் வாங்கியாச்சு. ஹெலிகாப்டர்ல போவோம், அங்கங்க ஹெலிபேட்ல உட்காருவோம், நின்று பேசிட்டு ஹெலிகாப்டர் கிளம்பி வந்துருவோம். நோ பஸ் பயணம். பஸ் பயணத்தோட அடுத்த ஜெயலலிதா மாதிரி அவர் போகும்போது அப்படியே ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட வேண்டியது. கூட்டம் ரெடியா இப்பவே வந்து என்னன்னா, இந்த மணிகண்டன் வந்து நேற்று பேசினாப்புல, நம்ம மணிகண்டன் வீராசாமி விஜய் கூட ரொம்ப காலமா இருந்தது. புஷி யாரு போனாலும் புஷி அந்த காலம் பட்டுன்னு ஊந்துடணுமா, ஊந்துட்டாதான் அவர் கட்சிக்குள்ள நீடிக்க முடியுமா? எழுதப்படாத சட்டம் இல்லன்னா கிடையாது. யாரு போனாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. அதுவும் சும்மா எல்லாம் காலில் விழக்கூடாது. காலில் விழும்போது செருப்பு போட்டுட்டு இருக்க கூடாது. நீ என்ன கடவுளா? ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட், நீ கேஸ் வந்தோடனே பயந்து ஓடனவன் தானே. அவர் வந்தாருல திரும்பி. அப்ப கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருந்தாங்கல்ல, அவரு விஜய பாக்குறதுக்கு வந்திருக்கிறாரு. வாசல்ல இவர் நின்ன உடனே செருப்பை கழட்டி வச்சுட்டு சாஷ்டாங்கமா கீழே விழுந்து அவர் காலில் கும்பிடுறாரு. அந்த மாதிரி விதியை போட்டிருக்கிறாங்க. எப்படியும் 2026 பிறகு முடிச்சுப்போம். நம்ம எல்லாரும் அவர் காலில் விழுந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறோம். கரெக்டா சமகாலத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பங்கெடுக்கிறாரு. நேத்து வந்து தேவருக்கு வந்து நேற்று அஞ்சலி செலுத்தியிருக்காரு. தேவர் சிலைக்கு மாலை போட்டுட்டு அவரை வாழ்த்தி கோஷம் போடுங்க அப்படின்னா அதை விட்டுட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே கோஷம் போடுறாங்க. அது ஒரு நடவண்டி கட்சி இல்லப்ப. தேவர் வாழ்கின்றதால எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல? எங்களுக்கு வந்து இவங்க வாழ்கனாக்கா நாங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு நாங்க தாவக்கா வாழ்ந்தா எங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கும். தேவர் வாழ்கனா நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லு? இதுதான் எங்க தளபதி மாதிரி வீட்லயே ஒரு படத்தை வச்சோமா, மாலையை போட்டோமா, கையெழுத்து தம்பி. அந்த சமூக மக்களுடைய வாக்கு வேணும் அப்படின்ற ஓட்டு அரசியல் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா கட்சி தலைவர்களும் தான் அங்க போறாங்க. அந்த மக்கள் அந்த மக்கள் வந்து இருக்குது, கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. அது எல்லா கட்சிக்கும் தான் ஓட்டு போடுவாங்க. ஆனாலும் இவங்க இப்போ நம்ம போயிட்டோம், எல்லா மக்களும் நமக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்னு அதிமுகவும் நினைக்க முடியாது, திமுகவும் நினைக்க முடியாது, தேமுதிக எந்த கட்சியா இருந்தாலும் சரி எல்லாமே சேதம் ஆகிட்டு தானே வரும். அந்த நிலைப்பாட்டில் என்னன்னா ஒரு மரியாதை அந்த சமூகத்துல இந்த காலத்துல அவர் வந்து ஒரு நாட்டின் சுதந்திரத்துக்காக இப்படிலாம் போராடின ஒரு மனிதரா இருக்கிறாரு. அதுக்கான மரியாதை தான் எல்லா சமூக தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் நாங்கள் நேரடியாக போறாங்க. உனக்கு மட்டும் என்ன வந்தது? ஒன்றும் படத்தையே வச்சு நீ என்ன உனக்கு பார்க்க பாதிக்கப்பட்டவங்களும் வீட்டுக்கு தான் வரணும். உனக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து படமா வீட்டுக்கு வரணும். நாங்க வந்து ஜென்சி புரியுதுங்களா? நாங்க வந்து பூமர் கிடையாது. அங்க எல்லாம் போறதுக்கு ஒரே ட்ரெஸ் ஒயிட் ஷர்ட் ஏன் போட்டுருக்கோம் தெரியுமில்ல? எப்பவுமே கண்டினியூட்டி மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு ஃப்ரேமை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அந்த இடத்துல நின்னு கும்பிட்டு ஒரு போட்டோ எடுத்துருவோம். நீங்க படத்தை மட்டும் மாத்திக்கணும். நல்லா இல்ல, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நாளா. சினிமா படப்பிடிப்புல அதுதான் நாங்க சொல்றோம். இந்த குற்றச்சாட்டு நாங்க டிஜிட்டல் கட்சி, நாங்க டிஜிட்டலா சிந்திச்சு செய்யற வேலைகள் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்ல எனக்கு என்ன கேள்வினா, முத்துராமலிங்க தேவருக்கு குரு பூஜை நடந்துச்சு, வீட்டுல போட்டோ வச்சு மரியாதை செலுத்துனீங்க. இப்ப மருந்திருவருக்கு குரு பூஜை நடந்துச்சுல்ல, அதுக்கே எந்த மரியாதையும் செலுத்தல.
அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், இவரெல்லாம் நம்ம தலைவரை மதிக்காத இந்த நபருக்கெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமான்னு அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? கரெக்ட்ண்ணே. நாம என்ன கேட்கிறோம், அந்த 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 சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்களை நீங்க வந்து மரியாதை செலுத்துறதுன்னா, தம்பி கேட்கிற கேள்வி வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு கேள்வி. சென்னையில தானே 2 சிலை இருக்கு. முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட சிலையும் அங்கதான் இருக்கு, மருதேவர்களோட சிலையும் அங்கதான் இருக்கு. சென்னையில வந்து மாலை போடுறதுல என்ன பிரச்சனை? நான் ரோட்ல வந்ததை கூட்டம் வந்துருது இல்ல, திரும்ப பிரச்சனை ஆயிடுச்சு. எம்எல்ஏ படி சொல்லல. இந்த விஷயத்துல ஒரு படம் ஒண்ணு போட்டிருந்தாங்க, அந்த விஜய்க்காக தான் போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு பொதுமக்கள் மத்தியில மவுண்ட் ரோட்ல நடந்திருக்கு. அன்னைக்கு இன்னைக்கெல்லாம் வந்து விஜயை விட பயங்கர ஃபேன் ஃபாலோ இல்ல, செத்துருவாங்க மனுஷங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் வெறி இருந்த காலகட்டத்துல பொது வெளியில அவர் படப்பிடிப்பு வந்து பொது வெளியில ரிக்ஷாக்காரன் நடிக்கிற ரோட்ல நடந்து வர்றது மாதிரி ஒரு ஸ்டில்ல வந்து போட்டுருக்கீங்க. அப்ப எம்ஜிஆர்லாம் என்ன வந்து அவருடைய அந்த இயக்குனர் விட்டு ஏதோ கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே வராரு. எம்ஜிஆரை விடுங்க, இவரே எத்தனையோ படப்பிடிப்புக்கு சத்தமே இல்லாம போயிட்டு திரும்பி வந்திருக்கிறாரு. அப்பெல்லாம் எந்த கூட்டமும் சேரல. ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க? இப்போ ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று நேரடியாக கையில ஒரு தட்டுல அவரே மாலையெல்லாம் பூலாம் எடுத்துட்டு போயிட்டு மாலை போட்டுட்டு அப்படி வரலையா? அப்பெல்லாம் கூட்டம் கூடலையே. அது மாதிரி யாருக்கும் சொல்லாம போய் மாலை போட்டு ஒரு மரியாதை செலுத்திட்டு வாங்க. பெரியார் திடலுக்கு போனீங்கல்ல, அங்க கூட்டம் வந்துச்சா? யாருக்கும் சொல்லாம தானே போயிட்டு வந்தீங்க. அப்படி போயிட்டு வாங்க. என்னன்னா அந்த தலைவர்களை இவர் மதிக்கிற விதம், அந்த மக்கள் வந்து இப்படியான தலைவர், இந்த நம்ம தலைவரை புறக்கணிக்கிற இந்த விஜய் நம்ம ஏற்கணுமா இல்லையா? தேவர் ஐயாவுக்கு யாரா இருந்தாலும் அவருடைய நினைவிடத்துக்கு வரணும். முதலமைச்சராகவே இருந்தாலும் வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தணும். ஆனா இவரு கட்சி ஆபீஸ்லயே அது உண்மையான படமானு தெரியல. அது இது உண்மைதான். இவ்வளவு நாளா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு இது மாறுபட்டு இருக்கு. எப்படின்னா க்ளோஸ் ஷாட்ல போட்டோ எடுத்திருப்பாங்க. சரி, முகத்துக்கிட்ட போட்டோ எடுத்து இந்த பொசிஷன்ல இப்படி கும்பிடுற மாதிரி இருக்கும். சரி, அந்த கை பொசிஷன் பாத்தியா? அந்த இடத்துல லைட்டா வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி இருக்கு. அது ஏஐ அப்படின்னு நல்லா தெரியுது. சோ எல்லாத்தையுமே ஒரு ஏஐல ஜெனரேட் பண்ணி வெளியில விட்டுருவாரு. மரியாதை செலுத்திட்டு நாங்க ஒரு சென்சி கட்சி தம்பி. இந்த ஜென்சினே சொல்லிட்டு சுத்தி இருங்க, அங்க எடுபடாது. என்ன ஓட்டு போடுறவங்க கண்ண மூடி போட்டு போயிடுவாங்க. சரி, இப்ப கரூர்ல இருந்துட்டு விஜய் கோட்டைக்கு போறாரா, செந்தில் பாலாஜி போறாரா, உதயகுமார் போறாரா? ஆக மொத்தம் சார் கரூர்ல 2026 ஒருவேளை விஜய் நின்றாருன்னா இவ்வளவு போன எலெக்ஷன்ல 36,000 ஒரு ஓட்டுக்கு அவ்வளவு மதிப்பான பொருள் வந்ததுல இந்த முறை கண்டிப்பா ஈரோட வாசல்ல நிறைய பணம் எல்லாம் வந்திருக்கும், அப்படியே பொருள் எல்லாம் இருந்தது. எழுந்து பார்த்தா வாசல்ல இருக்கும். அதை விட பல மடங்கு இருக்கு ஈரோடு மக்கள். உங்களுக்கு இருக்கு இந்த முறை திருவிழா. உண்மையாகவே ஈரோடு மக்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார் கரூருக்குரிய தம்பி விஜய் அவர்கள் கரூரில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த ஒரு மாசம் வரைக்கும் இடத்த மாத்தினா அங்க ஆபீஸ் பார்த்துட்டு போயிடுவேன். வீட்டுல அந்த ஈரோடு தொகுதிக்குள்ள ஒரு வீட்டுல குடி இருந்தா 10 கொடுத்துட்டு வரப்ப நமக்கும் வந்துடும் இல்ல. அப்புறம் நல்லா இருக்கே. சரி, இப்ப இந்த தேவர் ஜெயந்திய தொட்டே அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு நமக்கு. நேற்றைக்கு அண்ணன் போய் மாலை போட்டு சேர்க்கிறீங்களே, நமக்கு என்ன ஒண்ணு இல்ல, நான் என்னமோ சீமான் மாதிரியா, அவர் என்னவோ சீமான் மாதிரி, நீங்க என்னவோ சீமான். சரி விடுங்க, உங்களுக்கு நைட் எல்லாம் வருது, அதை நினைச்சு சிரிச்சேன். ஒண்ணு இல்ல, அண்ணன் வந்து மாலை போட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதன் பிறகு அவரு முடிச்சுட்டு கிளம்பும் போது பின்னாடி வந்து வைகோ இருந்தாரு. அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை போய் கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறம் அண்ணன் பேசுவாருன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு ஓரமா நின்றுட்டாரு. இது வந்து மிகப்பெரிய அளவு இருக்கு. விசாரிச்சுல என்ன தம்பி சொன்னாரு? தம்பி நான் விசாரிச்ச போது என்ன சொன்னாங்க, நானு வரிசை கிரமமா அங்க வந்து கட்சிகளுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 6வது இடத்துல வைகோ மறுமலர்ச்சி திமுக இருக்கு, 7வது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. இப்ப அண்ணா போய் அவர் வந்து பார்த்துட்டு அவர்கள் மாலை மரியாதை செஞ்சுட்டு பத்திரிகையாளர் சந்திக்க வருகிற போது அவர் உடல்நிலை சரியில்லாம வந்ததுனால அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் நின்று கொஞ்சம் எமோஷனலா அவரை வந்து எல்லாம் பேசி அழுது அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல அண்ணன் போய் 7வது ஆளா போய் மாலையெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது அண்ணன் இன்னும் போகல பத்திரிகையாளர்களுக்கு, அவர் தான் முன்னாடி போகணும்னு எல்லாம் சொல்றாங்க. அதை கவனிச்ச வைகோ, இல்ல சீமான் நான் வர்றதுக்கு தாமதமாய் நீங்க போயிட்டு பேசிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு.
அரண்மனை அண்ணன் வந்து இங்க பேச வேண்டியதெல்லாம் நிக்கிறார். பேசிட்டு திரும்பும்போது அவருக்கு அங்க அவரோட நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு வந்து காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப பார்த்த உடனே அண்ணன் பார்த்த உடனே அவர் இல்ல விஷயத்துல அவர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவரு திரும்புறாரு, விட்டு கொடுத்தாருல, அதனால அண்ணன் வேகமா அவர்கிட்ட வந்து போறாரு. இப்போ வாங்கன்னு சொல்லி தோளில் கை போட்டு அவரை தள்ளிட்டு, அதாவது கூட்டிட்டு வர்றது வந்து வைகோ தான். அண்ணன் கூட்டிட்டு வரல, வைகோ அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, தோல்ல கை போட்டு உள்ள வந்து கூட்டிட்டு வராங்க. ஒரு ஒரு நாகரிகம் கருதி அண்ணன் வந்து அங்க வந்து நிக்கிறாங்க. வைகோ அவர்கள் தன்னோட கருத்துக்களை முத்துராமலிங்க தேவர் அவர்களோடு இருந்த நட்பு, அந்த கருத்துக்களை வந்து அவர் பதிவு செஞ்சுட்டு அவர் வந்து போயிட்டாரு. இதுதான் நடந்தது. நான் அவர்கிட்ட பேசினேன் போன்ல. ஆமா இல்ல சீமான் ஏன்டா இவ்வளவு அதிர்ச்சி அடையுது? வைகோட அண்ணன் பேச மாட்டாரா? இல்ல பேசாத ஆளா? எங்க பேசுனது இல்லையா? இப்பதான் பேச விட மாட்டாங்க. பேசுறதுன்னா பேசலாம் அவர்கிட்ட, பேசாமலாம் இல்ல. அவரு பேசினார்லாம் பேசுவார், அது வேற விஷயம். என்னமோ பேசினா பெரும் குற்றம் மாதிரி. சீமான் அவர்கிட்ட பேசணும். இந்த செய்தியை பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டு இப்படி பார்த்தா அந்த காட்சி ஓடுது. நான் பக்குன்னு ஆச்சு, 2 பேரும் ஒன்னா நிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நிமிஷம் ஒன்னா சேர்ந்துட்டாங்களோ. அப்புறம் கலையிறப்ப சார் ஒன்னா இருப்பீங்களா அரசியல் அப்படின்றப்ப அதெல்லாம் இருப்போம் அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு வைகோ சார். என்னதான் நினைச்சு போன் அடிச்சு அவருக்கு எடுத்தேன். என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அதான் ஏன் எங்களுக்கும் தெரியல. நின்று நான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பின்னாடி இருக்கிறாருன்னாங்க. சரி வயசுல பெரியவன்னு திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டு நின்னேன். அவரை தான் பேசினார். 2 பேரும் ஒரே வேலையில் இங்க வந்திருக்குது, மனதுக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அவருடைய நோக்கத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. இதான் நடந்துச்சு. எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. இல்ல ஏர்போர்ட்ல வந்து இறங்கினோடனே எனக்கும் வந்து அழைப்பு எடுத்தாங்க. இது சாதாரணமா இயல்பா நடந்த சம்பவம். அதான் என்ன இப்ப நான் சிரிச்சேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் சிரிச்சேன்னு கேட்டீங்களா? அதாவது ஏன் சிரிச்சீங்க? இல்ல சொல்றேன். இந்த விஷயத்த சொல்லி முடிச்சிட்டோன்னு இதுதான் நடந்தது. நாம எதுவும் பண்ணல. வயதுல பெரியவர் அங்க போய் முறைச்சிக்கிட்டு போனோம். ஒரு வேளை போனா அநாகரிகமாக நடந்துகிட்டார் சீமானு. ஏகப்பட்ட ரைட்டப் எழுதுவாங்க. இப்போவே ரைட்டப்லாம் எழுதிட்டாங்களா அதுக்குள்ளார அப்படின்னாரு. அதுதான் சிரிச்சேன். விதவிதமான ரைட்டப். இப்படி நடந்து கொண்டு இருக்க வேண்டும், அப்படி திரும்பி இருக்க வேண்டும், இப்படி போயிருக்க வேண்டும், அங்கே ஒன்றாக சேர்ந்திருக்க கூடாது, முன்னாடி இப்படி எல்லாம் வைகோ பேசினாரே மறந்துட்டீங்களா அப்படின்னு. மறக்கல, நம்ம மறக்கல. நாளைக்கே நான் பேசதான் போறேன். பெரியார பேசதான் போறேன். நாளைக்கு திமுக மேல விமர்சனம் வைக்கத்தான் போறோம். அது நம்ம நிறுத்த போறதில்ல. வந்து விட்ட ஒரு மனிதர் நம்ம முறுக்கிக்கிட்டா போக முடியும்னு கேட்டார். இதுதான் நடந்தது. சில கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எப்படின்னா அவரை பார்த்த உடனே அப்படின்னு போயிருக்கலாம். ஒரு கும்பல் எப்படி போயிருக்காங்க சொல்லு. தம்பி நல்லா இருக்குது சொல்லுங்க. அவரை பார்த்த உடனே அப்படின்னு போயிருக்கலாம். அல்லது ஒரு கும்பிடு ஒன்று போட்டுட்டு சரி கும்பிட்டு போயிருக்கலாம். அப்படி பண்ணிருக்க மட்டும் நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா? சிக்னல் காட்டி விட்டு சென்றாரு எல்லாத்தையும் எழுதுவீங்க. 2வது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலைய மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சீமானோட இடத்துல இருந்து யோசிக்கணும். ஒரு கட்சி தலைவர் பின்னாடி இன்னொரு கட்சி தலைவர் நிக்கிறாரு. ஒரு காலத்துல அவர் கூட சேர்ந்து பேசி முட்டு கொடுக்குறீங்க. நீங்க முட்டு கொடுக்கறதே உங்களுக்கு வேலையா போச்சா? உங்களுக்கு எழுத மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா? தப்பா இருந்தா பேசுங்க. இது பெரிய அநியாயம் நடந்திருக்கு தம்பி. என்னது? இத கண்டிச்சு நீங்க எழுதணும், பேசணும். முட்டு கொடுத்து பேசக்கூடாது. எப்படி 2 பேரும் ஒண்ணா நிக்கலாம்? உண்மையாகவே தப்பு நடந்திருந்தது அப்படின்னா சத்தமே காணோம். ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களை ஒரு பொது நிகழ்ச்சியில சந்திக்கிறாரு. அப்பயே போல ஆற தழுவினாரு. அப்ப பேசினாங்க, பாத்தீங்களா ஒரு சங்கி தானே அப்படின்னு உறுதியாச்சுன்னா. இன்னைக்கு ஐயா வைகோ அவர்களை கட்டி அணைக்கிறாரு. அப்ப ஏற்கனவே திமுகவுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வைகோ அவர்களை கட்டி அணைச்சதுமே உறுதியாயிருச்சுன்றதான் பேசிக்கிறேன். போன வருஷம் இதே மாசத்துல ரஜினியை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. இதே நவம்பர்ல மாவீரர் நாள் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜூனியர் விகடன் அட்டப்படத்துல சீமான் அண்ணனுக்கு காவி சட்டை போட்டு அவர் சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு எல்லாம் கதை கட்டினாங்க. என்னது இது? யார பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் கருத்து. எங்கதான் போறது? அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொன்னாங்க. அப்பதான் வந்து விஜய் கட்சி அறிவிச்சிட்டாரு, மாநாடு நடந்துருச்சு. இப்போ ரஜினிக்கும் விஜய்க்கும் சினிமாவுல டேர்ம்ஸ் வந்து ஆப்போசிட்ல இருக்கு. அதனால அரசியலே அது ஆப்போசிட்டா மாறும் அப்படின்ற கதை கட்டப்பட்டது. ஒரு வருஷம் ஆச்சு. இப்ப ரஜினி ரசிகர்கள் எந்த அளவிற்கு ஆனந்த் சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? எதுவுமே இல்லையே. எது ஒண்ணும் களத்துக்கு வராம, களத்துல பார்க்காம உட்கார்ந்த இடத்துல இருந்து ரைட் அப்னா நிறைய எழுதிடலாம் தம்பி. விடுவோம் நம்ம. குறிப்பா சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா,
இவர்களே இந்த பி டீம் சொல்லக்கூடிய ஆட்களே சமீபத்துல துணை ஜனாதிபதி வந்தார். இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சியில. முதலமைச்சர் சந்திக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு வந்துட்டு துணை முதல்வர் சந்திக்கிறது புரோட்டோகால் மரியாதை நிமித்தமான. இவங்க எம்பி கனிமொழி கூட உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் உட்காந்துட்டு ஏன் சார் உட்காரக்கூடாது? ஏன் உட்கார? அதுதான் இப்ப உங்களை மாதிரி நாங்களும் ரைட்டா ஓட்டு போட்டிருக்கோம் உட்கார்றோம். என்னது ஓட்டு போட்டிருக்கோம் அப்ப உட்கார்றோம். நீங்க வந்து ஓட்டு அதுக்கு முன்னாடி இந்த விமர்சனம் என்ன வச்சுங்க, பாஜக ஜென்ம எதிரி நாங்க தான் தடுப்போம். நாங்க ஓட்டு போடலன்னு சொன்னோமா? ஓட்டு ஆனா துணை ஜனாதிபதி தேர்தல் BJP ஓட்டு நீங்கதான் போட மாட்டேன்னு சபதம் போட்டு போனீங்களே. அதான் சொல்றேன் சார். நாங்க எப்ப சொன்னோம்? புரியுதுல நாங்க உங்களுக்கு? போட்டோன்னு உங்களுக்கு தெரியுமா போடலன்னு 15 தெரியுமா? ஓட்டு கூட இருந்துச்சாம்ண்ணே. சரி, அவங்க கூட்டணியில இல்லாத ஓட்டு ஒரு 15 ஓட்டு இருந்துச்சான். அதை யார் போட்டது? கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு அங்கேயே. ஒரு 20 ஓட்டு செல்லாத ஓட்டு கொஞ்சம். சரிங்களா? அதாவது இவங்க உங்க 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 எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்ல வரேன். நினைச்சா திடீர்னு போய் டெல்லியில பாத்துட்டு வரீங்க. ஆமா பாக்குறோம். பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் அம்மாவை பாக்குறீங்க. நீங்க கொடுக்குற அப்ளிகேஷன் எதுவுமே பெண்டிங் இல்ல, நகர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஆமா நீங்க இப்படி இருந்துட்டு ஊரெல்லாம் போறவனை பார்த்துட்டு பி டீம் சொன்னா என்ன அர்த்தம்னு நான் கேட்கறேன். அது சரி. சரி, இப்ப சொல்லு. யார் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க வைகோ அதான் மூலமா வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு விடப்பட்ட தூது என்ன? ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல அதுக்கு அப்புறம் இப்ப ஏன்னா எங்க ஐயா யாரு பி டீம்னு யார் ஸ்ட்ராங்கா சொல்றாங்கன்றதுதான் மேட்டர். யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்றாங்களா? அது மாதிரி இப்ப பி டீம் நீங்க சொல்றீங்களா? நீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் சொல்ற பி டீம் எடுபடுதா இல்ல திராவிடர்கள் சொல்ற பி டீம் எடுபடுதா? மீடியாக்கள் முழுக்க திராவிடர்கள் மேட்டர்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பூஜையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீதர் வாண்டையார் அந்த கோவில ஆண்டாண்டு காலமா பராமரிக்கிற அந்த பூசாரி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை பொது வெளியில வச்சு கன்னத்தில அரைந்து விட்டார். இது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் கோவிலை விட்டு வெளியில வந்து மரியாதை செலுத்தி விட்டு வந்த சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் சந்தித்து ஆரத்தை அறிவு கொண்டார்கள். இது ஒரு சம்பவம். இந்த ரெண்டு சம்பவமும் தம்பி விஜய வந்து மறக்கடிக்குது. இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. விஜய் மட்டும் நடக்குது. அத பாக்கலையா? சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேரும் போய் ஒன்னா தேவரையாவுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. சசிகலாமா சத்தியம் பண்ணிருக்காங்க. சமாதி மேல சத்தியம் பண்ணிட்டு போய் அது பண்ணது வந்து ஓபிஎஸ் இந்த அம்மா 2 பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு அது வேற ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு போனாங்க. இப்போ ஒரு சத்தியம் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேரும் ஒன்னா வச்சு ஒரு பிரஸ் மீட். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இந்த நேருவோட விஷயம் இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. இப்ப எல்லாமே விட்டுட்டு நம்ம எதை பேசுறோம்? இத பத்தி பேசுறோம்ல. அதுதான் எப்படி மடமாத்திரம் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணாரான்னு எல்லாரும் ஊடகங்கள்ல பேசிக்கிறாங்க. எங்க ஐயா வைகோ ஏடா சோழியம் குடிக்கு சும்மா ஆடாதே, அவரு வழிய வரமாட்டாரு. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அந்த இடத்துல ஆள் இருக்காங்க, போக மாட்டாரு. இல்ல அவங்க போகட்டும், அப்புறம் போகலாம் அப்படியே திரும்பி நிக்கிறாரு. அப்படியே திரும்பிக்கிட்டே போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எனக்கே நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல முரண்பாடு வருது, ஒரு விமர்சனம் கடுமையா பண்ணிட்டேன். அந்த நேரத்துல ஒரு விஷயத்துக்காக சந்திக்க போறேன். எழுந்து நின்று ஓகே பாத்துக்கிறேன் நானு 2 நிமிஷத்துல சந்திச்சு அனுப்புறாரு. பிறகு அவருக்கு தேவைப்படுது ஒரு காலகட்டத்துல மணிக்கணக்கா உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். சாப்பிட்டு மதியானம் சந்தர்ப்பம்னா உட்காந்துட்டு வழிய பேசுவாரு. தேவையில்லைன்னா 1 நிமிஷத்துல கட் பண்ணி 30 செகண்ட்ல கட் பண்ணி அனுப்புறாரு. அப்படியே காத்திருந்து ஏன் சந்திக்கணும், ஏன்னா முழுக்க இன்னைக்கு மீடியா இதை பேசணும். இப்ப நம்ம எல்லாமே நேரு விட்டுல நேத்துல இருந்து சீமானும் வைக்கவும் எப்படி சந்திக்கலாம் இதான ஓடிங்குது. சமூகம் ஜெயிச்சிட்டோமா இல்லையா? ஆனா நேருவோட விஷயம் எப்படிப்பட்ட விஷயம், கொத்தா மாட்டுது. அதுல மேலிடமும் பண பரிவர்த்தனை வெளிநாடுகள்ல முதலீடு, மேலிடத்தினுடைய தொடர்பு, ஒரு பெரிய டீம். இதுல வந்து மன்னர் குடும்பத்துக்கு வாரிசுல ஒண்ணு கட்டாயம் அடிபடுதுன்றாங்க. இதெல்லாம் பேசாம இது பெரிய தீகிலடிச்சு போயிருக்க அந்த குடும்பமே, அந்த வட்டாரமே, திமுக கூடாரமே நேருவோட விஷயம் அப்படியே எங்கெங்க காணின்னு அவங்க வீட்டுல வந்து மாடுகளுக்கு எல்லாம் தண்ணி காட்டாம, அதுங்களுக்கு எல்லாம் இற போடாம, பாவம் அதெல்லாம் எங்க நேருன்னு பாத்து நிக்குதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த குடும்பம் சோகத்துல முடியுது. அது சிக்கல், பெரும் சிக்கல். இதை பேசணும், விவாதிக்கணும் ஊடகம். இதை பத்தி இதெல்லாம் டைவர்ட் பண்றாங்க. நம்ம தான் இதை பேசிட்டு இருக்கோம். சீமான் வைகோ எப்படி சந்தித்தார்கள்? நான் அப்படி நினைக்கல. இப்ப ஊர்ல எல்லாம் வந்து வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடல்நிலை சரியில்லை போலன்னா ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப விரோதமான எதிரி யாராவது இருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து பழம் எடுத்துட்டு வந்து சந்திக்கும் போது
ஒரு மிகுந்த பெருந்தன்மை ஏற்பட்டுரும். எப்படி எல்லாம் திட்டம்பா, சரிப்பா நீ இந்த நேரத்துல என்ன நீ வந்து பாக்குற, என் பையன் கூட என்னை பாக்கல, நீ என்னை பாக்குற அப்படின்ற ஒரு மனிதாபிமானம் அப்பதான் பொங்கி வரும். அந்த மாதிரி ஐயா வைகோ அவர்களுக்கு வந்திருக்கலாம். அதனால ஒரு அன்பின் பால் இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. எது ஒண்ணும் தமிழ் தேசியம் பேசிட்டு வரோம், குறுக்கால விட்டுறாதீங்க, நமக்குள்ள பதறலாம், சேர்ந்து அடிக்கணும்னு சொன்ன வாயால முயற்சியில நீ வெற்றி பெறணும் தம்பி, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போற நிலைக்கு வந்திருக்கல காலம். தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுருச்சு. ஆமா ஆமா. அடுத்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐஆர் சார் சார்னா நீங்க எதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்துல விட்ட சார் இன்னும் அப்படியே இருக்கிறாரு. சார் அப்படியே இருக்கிறாரு. அத மறந்து போறதுதான் ஏதோ கொஞ்சம் டைவர்ட் பண்ணி நிறுத்திட்டோம். டெல்லியில இருந்து ஒரு சார் மட்டும்தான் சார் இருக்காரா? அரக்கோணம் திமுக இளைஞரணி செயலாளர் வந்து நிறைய பெண்களை ஏமாத்துறாரு, ஒரு சாருக்கு தான் எல்லாம் தெரியும், அங்க ஒரு சார் இருக்கிறாரு. தெய்வ செயல் எல்லாம் தெய்வ செயல். சாரு யாருன்னு தெரியல. அதனால பல சார்கள் இருக்கிறாங்க இந்த திமுக ஆட்சியில. இப்ப டெல்லியில இருந்து வந்து ஒரு சார் பத்தியான விஷயம். உங்களுக்கு இன்னும் சார் பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்க. யார் அந்த அயோக்கியன்? அது ஒண்ணு இருக்குல்ல இடையில, சாதி வெறி பிடிச்ச அயோக்கியன், புரியுதுல? ஆமா, சாதி வெறி பிடித்த அயோக்கியன் அப்படிலாம் இருக்கும்போது இப்ப தம்பி வந்து டெல்லியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்க சார சொல்றாரு. SIR இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம். ஆமா, என்ன பண்ணாங்கன்னா பீகார்ல வந்து ஒரு 65 லட்சம் பேரை குடிபெயர்ந்து போய்விட்டார்கள். 70 லட்சம் குடிபெயர்ந்து போய்விட்டார்கள், இறந்து விட்டார்கள், உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் பட்டியல கொண்டு வந்தாங்க. இத வந்து என்ன பண்ணாரு நம்ம ராகுல் காந்தி, உயிரோட இருப்பவர்களை இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஜட்ஜுக்கு முன்னாடி டீ குடிக்க வச்சாங்கல்ல, 2 பேர் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்ப அதே வேலையை தமிழ்நாட்டுல செய்யறாங்க. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுகிறவர்களை உள்ள கொண்டு வர்றது, ஓட்டு போடாதவர்களை வெளியில் எடுக்கிறது. இதுதான் இதோட நோக்கம். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் மக்கள் பீகார்ல இருந்து மட்டும் வந்திருக்காங்க. அது இல்லாம வட மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது 170 லட்சம் மக்கள், 1 கோடி பேர். அவங்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். 1 கோடி வாக்கு உள்ள வந்துருச்சுன்னா 2 திராவிட கட்சிகளை விரும்புவாங்க? இல்ல, விரும்ப மாட்டாங்க, அவங்க தோற்று போயிடுவாங்க. தேசிய கட்சியில யாரை விரும்புவாங்க? இப்ப பிஜேபி 1 கோடி ஓட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை செய்யுதுன்னாவே வெற்றி தோல்வி அவன் தான் நிர்ணயிக்கிறான், நீங்களும் நானும் நிர்ணயிக்கிறோம், புரியுதுல? அப்ப அவங்க யாரை தேர்ந்தெடுப்ப ஏங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. இப்போ சாதி வாரியா நம்ம பேசுவோம். இப்போ 1 இயர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரே ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னா போட மாட்டாங்க, எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. அவங்க ஓட்டு சிதைஞ்சு போயிடும். பறையர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரே கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதே மாதிரிதான் எல்லா கவுண்டரு மற்ற ஏனைய அரசியல் கட்சி ஏனைய ஜாதிகளுக்கும் இதான் பிரச்சனை. ஆனா வடநாட்டுல இருந்து வந்து இங்க இருக்கிறாங்கன்னா 1 கோடி பேரு அவன் ஒரே கட்சி தான் போடுவான், பாஜக. அவனை ஒருங்கிணைக்கிறது எது அப்படின்னா அவனுடைய மொழி. அவன் வந்து நான் இந்திக்காரன் அப்படிங்கிற அடிப்படையில ஒன்னா இணைஞ்சிருவோம். நம்ம ஒரு மொழியை பேசுறோம்ல, அதுக்குதான் இங்க மதிப்பே கிடையாது. ஜாதிக்கு மதிப்பு இருக்குது, மதத்துக்கு மதிப்பு இருக்குது, மொழிக்கு எங்க மதிப்பு இருக்குது? மொழிக்கு மதிப்பு இருந்திருந்தா இந்த திமுக எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில இருந்திருக்குமா சொல்லுங்க? நாம வந்து மொழிக்கு மதிப்பு கொடுக்காமதான் முத்தமிழ் அறிஞர், அவருடைய முத்தமிழை வித்தவர், முத்தமிழ் அறிஞர் தம்பி, முத்தமிழ் வித்தகர் இல்லைன்னா முத்தமிழை விற்று பிழைத்தவர், வந்தவர்கள் வஞ்சகர்கள். எதிர்ப்பு அதிகமா இருக்கு, நம்ம வாபஸ் வாங்கி. இல்ல நான் வரேன். எஸ்ஐஆரோட முக்கிய நோக்கத்தை விட்டுட்டீங்களே, என்னப்பா? கள்ள ஓட்டுகளை கச்சிதமாக காலி செய்வது, அதுதான் முக்கிய நோக்கம். இப்ப அதே இடத்துல ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டுகளையும் பொருத்தி பார்க்கணும். ராகுல் காந்தி மேலையும் காங்கிரஸ் மேலையும் எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்காது. நம்ம இனத்திற்கு எதிரான கட்சி என்பதை மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த எஸ்ஐஆர் மூலமாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யறோம் அப்படிங்கிற பேர்லையும் பல போலி வாக்குகளை செயற்கையா உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கிறாருல்ல. அதே வேலை தமிழ்நாட்டில் நடக்காதுங்கிறது. 16,018 வாக்குகளை வந்து கர்நாடகாவில் ஒரு தொகுதியில போலியா உருவாக்கி இருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆதாரமா கண்டுபிடிச்சு இப்ப தேர்தல் ஆணையத்தை கேட்க. இல்ல தம்பி, எப்படியும் அடுத்த முறை போற போக்குல இந்த பக்கம் திடீர்னு என்ன வந்துச்சு, 10 ரூபாயோட போறோம்,
பெரிய தொகையோட வரும். இருக்குதா இல்லையா, தம்பி சுட்டுட்டானா இல்லையான்னு பாக்குறாங்க. ஐயா உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் வேலைக்கு ஆகும். 10 ரூபாய் தான். இல்ல உண்மையிலே என்கிட்ட இருந்தா தம்பி சுட்டுட்டாரான்னு வேல்யூ நம்ம எஸ்ஐஆர் பத்தி பேசும்போது 2 பேரும் வந்து டைவர்ட் பண்றீங்க. ஏதோ வந்துருக்கடா பொட்டி. நாட்டுங்க. பொட்டி வந்துருக்கடா. முன்னெல்லாம் வந்து நம்ம வாக்கு இயந்திரம் இருக்குல்ல, அதனால குற்றச்சாட்டு வச்சோம். இந்த வாக்கு இயந்திரத்து மேல நம்பிக்கை இல்ல, நாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாம வாக்கு இயந்திரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாஜக நைஸா என்ன பண்ணிருச்சு, தனக்கு தேவையான வாக்காளர்களை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. பல போலியான வாக்காளர்களை உற்பத்தி பண்ணது மட்டும் இல்லாம இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க வாக்காளர் பட்டியல இருந்தே தூக்கிட்டாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் என்பது பாஜகவோட கனவுக்கு எதிராக இருக்கிற ஒரு மாநிலம். பாஜகவோட எண்ணமே என்னன்னா, RSS தொடங்கி அடுத்த 100வது ஆண்டுல இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமா மாத்தணும். அது தடையா இருக்கிறது தென் மாநிலங்கள் தான், குறிப்பா கேரளா, தமிழ்நாடு. இங்க அவங்களுக்கு போதிய அளவுக்கு எந்த ஒரு அரசியல் பலமும் இல்லை. அப்ப அதை அடையிறதுக்கு ஒரே வழி இங்க இருக்கிற வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறது மட்டும்தான். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இதை வந்து தடுக்கல. இந்திய குடிமகன் ஒருத்தன் எங்க வேணும்னாலும் போய் ஓட்டு போடலாம்னு சொல்லுது. இதன் அடிப்படையில இப்ப தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற வாக்காளர்களுக்கு, வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க போறாங்க. இதுலயும் கூட ஐயா கருணாநிதி தான் பாஜகவிற்கு ரொம்ப சாதகமான ஒரு வேலையை 2011 செஞ்சுட்டு போயிருக்கிறார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி, அவர் வந்து கடைசியா முதலமைச்சரா இருந்து பதவி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். யார் தமிழர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை. 2 வருஷம் நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலே, வேற மாநிலத்தவர்கள் 3 வருடம், வேற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுல 3 வருடம் இருந்தாலே அவங்க தமிழர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு. இது பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகவா தமிழர்களாக யாராக இருந்தாலும் தமிழர்கள் 3 ஆண்டுகள் வாழ்ந்துட்டா அவர்கள் தமிழர்கள் ஒரு புது வரையறை. ஆமாம்பா, நாங்க வந்து 4 தலைமுறை எத்தனை தலைமுறை ஆச்சு, இன்னும் எங்களை வந்து ஓங்கல் தான் சொல்லிட்டீங்க. அப்புறம் நாங்க எப்பதான் மாத்துறது? இப்ப திமுக ரொம்ப குதிக்குது இல்ல இந்த SARக்கு எதிராக. உங்க அப்பா தான் இதுக்கு ரொம்ப அழகா வழி போட்டு கொடுத்திருக்கிறாரு. அது முதல்ல பதில். அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா தான் முத தலைமை செயலர் கட்டினாங்கல்ல, பாண்டிச்சேரி தொப்பியே கவுத்து போட்ட மாதிரி ஒண்ணு மவுண்ட் ரோட்ல. அது ஒரு டிசைன் சொல்லிட்டு கட்டினாங்க, புதிய தலைமை செயலர். தண்ணி டேங்க் மாதிரி அதான் சொல்ற, தொப்பியை கவுத்து போட்டா இருக்க மாதிரி. அது ஒரு பெரிய இதுல தினசரி பார்வையிட்டுக்கிட்டு போவார். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது வந்து சம்பிரதாயம், புறாக்கள் இல்லை, அந்த மீன் தொட்டி ஒன்று வச்சிருப்பாங்க, பெரிய அளவு தொட்டி மாதிரி மாதிரி. அதில் மீன் விட்டு டெய்லி சாயங்காலம் போகிறப்ப அங்கே கோட்டைக்குள்ள புதிய தலைமை செயலகத்தில் போய் அங்கே நின்று அந்த மீன்களுக்கு இறைய போட்டுட்டு போவார். அது ஒரு சம்பிரதாயம், அதுனா ஏதோ ஒரு சென்டிமெண்ட், அது சாங்கியம் ஏதோ ஒன்று பண்ணி ஜோசியர் ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு போவார். அந்த கோட்டை கட்டுறதுனுடைய முழு இது முத கொண்டு வந்து வட இந்தியர் அவர் தான். அந்த ப்ராஜெக்ட் முழுக்க அந்த வந்து வட இந்தியர் கொடுக்க போய் அவர் வந்து நேரம் முதல்ல அவ்வளவு பேரும் வட இந்தியர்கள் தான். திமுக மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறத நான் உண்மையா கண்டிக்கிறேன். பிறகு அதிமுகவும் மாஞ்சி 2016 ஆமா ஐயா OPS வந்து முதலமைச்சரா இருக்கிற போது இந்தியாவில இருக்கிற யார் வேணாலும் வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்துல தேர்வு எழுதலாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு. எழுதி அதோட நோக்கம் என்ன தெரியுமில்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற வேலையெல்லாம் வடநாட்டுக்காரன் வந்து பார்க்கணும். நான் வந்து இதையும் கண்டிக்கிறேன். இந்த இடத்துல கருணாநிதி OPS மட்டும் கிடையாது, EPSும் குற்றவாளி தான். ஏன் தெரியுமா? இப்ப இந்த SIR அதிமுக முழு மனதோடு ஆதரிக்குது. கூட்டணி தர்மம் தம்பி. ஆமா, ஒட்டுமொத்த இதுல எனக்கு ஒரு என்னுடைய கருத்து 2 பதிவு பண்றேன். ஒண்ணு, அது நடக்கட்டும், தவறு இருக்குதுன்ற பட்சத்துல ஒட்டுமொத்தமா சேர்ந்து இப்படியான தவறுகள் இருக்குதுன்ற எக்ஸ்போஸ் பண்ணிட்டு எல்லா தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் தேர்தல் புறக்கணிப்பு ஒழுங்கு பண்ணல வரைக்கும் தேர்தல் புறக்கணிக்கிற அந்த வருஷம் கிடையாது. எதுக்கு ஈஸியா திமுக ஜெயிச்சுட்டு போறதுக்கா? போட்டி இல்ல, நீ கலந்துக்கிட்டா தானே திமுக ஜெயிச்சுட்டு போற. திமுக உள்பட எதிர்க்கணும், அவங்களுக்கு தானே ஓட்டு குறைஞ்சிருக்கும். கலந்துக்காதீங்க, புறக்கணிப்பு செய்யுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தை. வந்து திமுக எதிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. நீங்க தொடர்ச்சியா பாத்துருந்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்வுல ஒரு தேர்தலில் கூட தோற்றது இல்லை. ஏன் தோத்தது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு பின்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போனோம்னா, அவரு போட்டியிட்ட தொகுதிகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்லம் ஏரியா அந்த மாதிரியான பகுதிகளாக இருக்கும். சைதாப்பேட்டை, துறைமுகம், 1000.
அப்புறம் நிக்க வச்சு தேர்தல் அறிவிப்பை வந்து நிக்க வச்சு கையில காலில் விழுந்து வரலாறு இருக்க கூடாது, என்னை எப்படியாவது வெற்றி அடைய வையுங்கள் அப்படின்னு கதறி ஜெயிச்சதா அப்பவே பேசிக்கிட்டாங்க. இப்படி இவர் நிக்கிற அனைத்து தொகுதிகள்லயும் போலி வாக்காளர்கள்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல அப்ப வந்து எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவும் சரி பல பேரும் எடுத்துட்டு வந்து வீசினாங்க. ஆனா அதை யாரும் கண்டுக்கல. என்னோட தொகுதி வந்து 1000 விளக்கு தொகுதின்னு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன வந்து 1000 விளக்கு தொகுதியில நிறுத்திருக்காங்க. அங்கே உள்ள அந்த 1000 விளக்கு தொகுதி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வணிகர் பகுதி, குடியிருப்பு பகுதி, குடிசை பகுதின்னு 3 இருக்கு. அதுல இந்த வணிகர் பகுதிக்கு ஓட்டு கேட்டு போயிருக்காங்க சென்ற முறை. போனா போய் இந்த கூட்டமா போறாங்க, போயிட்டு ஓட்டு கேட்க போகும்போது சல் சல் பிஜேபி, சல் சல் பிஜேபி அப்படின்னு அந்த அந்த வணிகர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதனோட விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி சார்பில் நின்ன குஷ்புக்கு 48,000 வாக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வர்த்தகத்துல எவ்வளவு கை பிடிச்சிருக்காங்க, இந்த இடத்துல கையகப்படுத்தி எவ்வளவு ஆட்கள் வந்துட்டாங்க. போய் ஓட்டு கேட்க போனாலும் பிஜேபி 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 சொல்லியிருக்காங்க. நான் வந்து இந்த இடத்துல கடுமையாவோ இனவெறியோடையோ பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா எனக்கு வேற எப்படி பேசுறதுன்னு தெரியல. நாங்க போய் வாக்கு கேட்டோம், சல் சல் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இந்த தைரியம் அவனுக்கு வந்திருக்கவே கூடாது. நான் மாநிலத்துல போய் ஒரு கடையை போட்டு உக்காந்துக்கிட்டு ஓட்டு கேட்டு வரும்போது சல் சல் அப்படின்னா என்ன சும்மா விட்டுருவானா? எப்படி இந்த தைரியம் வருது? அங்க வேணா பக்கத்துல இவங்க போய் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு ஓட்டு கேட்டாங்களா, ஐயா ஸ்டாலின் காங்கிரஸ்க்காக கர்நாடகா போய் நின்று அங்க பேசிட்டோம். அவன் இன்னைக்கு தில்லா நிக்கிறான். முதல்ல யா மொழி யா மண் யா என நிக்கிறான். அப்புறம் தான் மத்தவங்க. இப்பவே இவங்க இவ்வளவு ஆதிக்கத்தோட இருக்கும்போது 6.5 லட்சத்துல இருந்து 70 லட்சம் வரைக்கும் வட இந்தியர்கள் வாக்குரிமை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த தகவல் வந்துச்சு. 70 லட்சம் வட இந்தியர்கள் இங்க வாக்குரிமை பெற்றுட்டாங்க அப்படின்னா சல்ச்சல்லாம் கிடையாது, குச்சி எடுத்து அடிச்சா வரட்டுமா? இவனுங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கவே கூடாது. இப்ப வந்து தம்பி, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தம்பி, இஸ்ரேல்ல இருந்து தம்பி ஒரு தைரியத்தை கொடுக்க கூடாது, மன்னிக்கணும். இஸ்ரேல் விஷயம் அப்படி தைரியத்தை கொடுக்க கூடாது. அதுக்காக தான் நான் நேரா அவங்க ஏரியாவில் போயிட்டு இந்தியில போஸ்ட்ல இந்தியில பேசுறதுக்கு என்ன பேரு, போலுமா போலோ இந்தியில போலோ அந்த மக்களை கூப்பிட்டு சேகர் பாபு நடத்தினால தீபாவளிக்காக நிகழ்ச்சி. எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றோம்? அவங்க நம்ம பக்கம் இருக்கிறோம். ஓட்டா மாத்த இந்த மண்ணுக்கு உரியவனா இருந்திருந்தா அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க, நாட்டுப்பற்றும் இருந்திருக்கும். நம்ம நாட்டுல வட இந்திய செஞ்ச ஒரு விஷயத்த நீங்க முன்வைக்க, வட இந்திய ஒருத்தன் வந்து ஆதிக்கம் பெறக்கூடாது அப்படிங்கிற இன உணர்வு இருக்கும். இவருக்கு என்ன கவலை? இவரு இந்த மண்ணை இவரும் இந்த மண்ணை சார்ந்தவரா? இல்ல அப்ப அவரு வந்து போலோ பண்ணுவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஆமா, இஸ்ரேல்ல வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு குரூப் வந்து உருவாக்கி இருந்தாங்க. அவங்க எத்தனை பேரை கொலை செய்தாலும், எத்தனை பெண்களை கற்பழித்தாலும், எத்தனை வீட்டுல பூந்து திருடுனாலும் சரி, அவங்க மேல சட்டம் பாயவே பாயாது. அப்படியான ஒரு குரூப்பை சியோனிசம் குரூப்பை வந்து உருவாக்கி அப்படிதான் வந்து பாலஸ்தீனியர்களை தாக்குனாங்க. இஸ்ரேலுக்கு வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்காது. அப்படியான ஒரு சட்டம், எழுதப்படாத சட்டம் கர்நாடகாவில் இருக்கு. அதாவது 70 பஸ் தமிழர்களுடைய பஸ்ஸை கொடுத்தனாலும் ஒருத்தன் மேல கூட வழக்கு போட மாட்டாங்க. எத்தனை வீட பூந்து அடிச்சு நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் ஒருத்தன் மேல கூட வழக்கு போட மாட்டாங்க. தம்பி சொல்றாருல்ல, சொல்லணும் எப்படி அவனுக்கு தைரியம் வந்துச்சுன்னு. எதிர்த்து பேசினால் கூட அவனை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, நம்மளை கைது செய்வாங்க. திராவிட மாடல் நீங்க நம்ம பேசின இதுல வந்து நீங்க வந்து இனவெறியை தூண்டிங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் வராம இருந்தா சந்தோஷம் உங்களுக்கு. நான் பின்வாங்க மாட்டேன். அப்படியெல்லாம் என் மாநிலத்துல ஒரு வட இந்திய வந்து என் தமிழ் ஆளு, அது எந்த கட்சி வேணும்னாலும் இருக்கட்டும், வந்து வாக்கு கேட்கறான்னா மரியாதையா நோட்டீஸ வாங்கிக்க. அது என்ன சொல்ல நாய விரட்டுற மாதிரி விரட்டுற? இது நான் ஊரா பழைக்க வந்த இடம் தானே. இல்ல தம்பி, உண்டான மரியாதையை கொடுக்கணும்ல. இப்ப நான் போட்டிடுறேன்ல தம்பி, என்கிட்ட சொல்லட்டும், நான் பாத்துக்கிறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்படி உனக்கு சம்மன் வரும், வாங்கிக்கோ, நான் எழுதி கொடுத்துறோம் போயிட்டு. எனக்கு வந்து எங்கள் முன்னோடி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துல, அந்த இடத்துல நாங்க ஆயிடுவோம், சரண்டர் ஆயிடுவோம். நான் வந்து மகாகணம் பொருந்திய பிரிட்டிஷ் ராணியார் அவர்களுக்கு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க போறதா சொன்னாங்க. அப்படி எதுவும் கொடுத்துடாதீங்க. அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும்
சென்னை ராஜதானிக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்னு எழுதுன எங்க முன்னோர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வழியில மகாகணம் பொருந்திய மோடிஜி அவர்களுக்கு நான் தெரியாம இந்த நிகழ்ச்சியில ஏதோ உங்களுக்கு எதிராக பேசிட்டேன், அதனால நான் வந்து நீங்க எதுவும் எஃப்ஐஆர் போடணும், அந்த 3 பேர் மேலேயும் போட்டுருங்க, என் மேல மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு ஒரு சரண்டர் கடிதம் காப்பி டூ அப்படின்னு சொல்றப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, ஏன்னா அவர் சொல்ற மாதிரி இவர் வேகமா பாஞ்சி அடிப்பார் நம்ம, அதனால இங்க நான் ஒரு கடிதம் போய் எழுதி வச்சிடறேன். இவ்வளவுதான் வேடிக்கை பேசினாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப இல்ல உண்மைதான், வலி நிறைஞ்ச பகுதியா இருக்கும். சீரியஸான ஒரு விஷயம் என்னன்னா தம்பி, டெல்டா மாவட்டத்து விவசாயிகள் அது ரொம்ப ஒரு கொடூரமா வந்து இருக்குண்ணே. அதாவது தமிழ்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுவுரம் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாது அப்படின்னு. இதுதான் உண்மையா விவசாயி. இப்ப நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளம் எதிர்பார்ப்பீங்கல்ல. ஆனா விவசாயி வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட அந்த கழனியிலேயே கிடப்பான், அந்த விவசாய நிலத்திலேயே இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு எந்த வருமானமும் வராது. பயிர் வச்சு அந்த பயிர் விளைஞ்சு அது வரும். அப்ப கணக்கு பார்த்தான்னு வச்சுங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு உழைச்சோம்னு ஒண்ணுமே இருக்காது. அப்படி விளைச்சு கொண்டு வர அந்த நெல்லை இந்த அரசு முறையா கொள்முதல் பண்ணாததுனால நெல்லெல்லாம் முளைச்சு போய் அந்த விவசாயிகள் குடும்பமா வந்து கதறி அழுதுகிட்டு நிக்கிறாங்க. இதை நம்பிதானே தீபாவளியை கொண்டாடலாம் அப்படின்னு இருந்தாங்க. இந்த ஆண்டு 2025 தென்மேற்கு பருவமழை உரிய பருவ காலத்துல பெய்து இருக்கு. அதனால பாசன பரப்பளவு கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாயிருச்சு. 8 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட்டு இருக்கு. அப்படின்னா விளைச்சலும் அதிகமா வந்திருக்கு, அறுவடையும் அதிகமா வந்திருக்கு. அது உரிய நேரத்துல பாசன பரப்பளவை கணக்கெடுத்திருந்தா இவ்வளவு விளைச்சல் அதிகமா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சரியான நேரத்துல அறுவடை கொள்முதல் செஞ்சிருக்கலாம். ஆனா பாசன பரப்பளவை அதிகாரிகள் சரியா கணக்கெடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே கணக்கெடுக்கல. இப்ப கூட இன்னைக்கு கூட செய்தி என்ன வந்திருக்குன்னா, வாகனத்துல ஏற்றின நெல் மூட்டை இருக்குல்ல, உரிய இடத்துக்கு ஒன்று போய் சேராம 12 நாளா நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுக்கி வச்சிருக்கிற நெல் குறிப்பிட்ட வாகனத்துல ஏத்தாம அது ஒரு 10 நாளா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தேங்கி இருக்கிற மூட்டைகள் வந்து இப்போ நீங்கள் வந்து வாங்குறீங்க, எடை போட்டு எடுக்கிறதுக்கான இடத்துல காத்திருக்கிறது ஒன்றும் அப்படியே தான். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அப்படியே நிற்கிது. முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னமோ ஒரு யோக்கிய சிகாமணி மாதிரி எடப்பாடி பழனிசாமி போய் அந்த களத்துல நின்றுக்கிட்டு அவர் வந்து திமுகவை குற்றம் சாட்டுறாரு. நான் ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு தலையில பச்சை துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு சொன்னா, அந்த டெல்டா மாவட்டத்தில் விளைகிற நெல்லுகளை மழையில் நனையாமல் பாதுகாப்பதற்கான அவங்க என்ன கேட்கிறாங்க, ஒரு ஷெட்டு தானே கேட்கிறாங்க. அந்த மக்கள் கேட்கறது வந்து வேற ஒண்ணும் இல்லைண்ணே, நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மழையில நனையாம இருக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க தம்பி. கேட்கிறாங்க. நீங்க வந்து இப்ப எடப்பாடியை தான் ஒன்னு திரும்ப குறை சொல்றீங்க. அதிகாரத்துல இருக்கிறது திமுக, எடப்பாடி அதை செய்யாததுக்கு தான் தோக்கடிச்சுட்டாங்க. தோற்கடிக்கப்பட்ட நபர் அவர் இதெல்லாம் செய்யல. இது வந்தா விடியல் வந்துடும் சொல்லி வைக்கிறாங்க. அப்ப நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அது என்னன்னா, நான் செய்ய தவறிவிட்டேன், இனி வந்தால் நான் உறுதியாக இதை நான் வந்து செய்வேன். சரி, சொன்ன மாதிரி கடந்த கால தவறுகளுக்கு எங்களை மன்னித்து விடுங்கள். அப்ப மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? மன்னிப்பு கேட்கறது இல்லைன்னா, தவறு வந்து அரசு. திமுகவுக்கு என்ன பதில்? திமுகவுக்கும் அதே தான். இப்ப இவருக்கு எதை கொண்டு அடிக்கிறோமோ அதை கொண்டுதான் அவருக்கும் அடிக்கணும். அதனால இவர் யோக்கிய சிகாமணி சொல்ல வன்முறையை பிரயோகப்படுத்துறீங்க. என்ன வம்புல மாற்றுறதுக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொற்களை கொண்டு அடிக்கிறது, சொற்களை கொண்டு அடிப்பது. ஓ, அப்படி சொல்ல வரீங்க. 2 விஷயம் 2 இல்ல 3 விஷயம் நான் சொல்றேன். ஏன் வந்து அதிகமாக விளைந்து வந்த நெல்லை உடனடியா இவங்களால கொள்முதல் செய்ய முடியல அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா இந்த அரசு கிட்ட நிதியே இல்லை. தன்னுடைய அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கி தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரிப்போர்ட் சொல்லுது. பொருளாதாரத்துல மேல இருக்கிறோம் எல்லா கதைக்கு வரேன். 3 விஷயத்துல ஒரு விஷயம் அதுதான். இந்த 3 விஷயத்துல ஒரு விஷயம். இப்ப நாங்க வந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சேவை துறையோட வளர்ச்சியை சொல்றாங்க, உற்பத்தி துறையோட வளர்ச்சியை சொல்றாங்க. இந்த 4 ஆண்டுகள்ல விவசாயத்துறையோட வளர்ச்சியை பத்தி ஐயா ஸ்டாலினோ இல்ல அவருக்கு பொருளாதார ஆலோசனை கொடுக்கிற மிகப்பெரிய பொருளாதார அறிஞர்களோ வாயை திறந்து இருக்கிறாங்களா? உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? ஸ்டாலினோட ஆட்சியில 2021 இருந்து இந்த 2025 நடப்பு ஆண்டு வரைக்கும் விவசாயத்துறையோட வளர்ச்சி மைனஸ்ல போயிருக்கு. 0.09 விழுக்காடு அளவிற்கு தான் விவசாயத்துறை வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. கொரோனா காலகட்டத்துல எல்லா தொழில் துறைகளும் பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குறதுல கூட இது இல்ல, அதோட கீழே போயிடுச்சு. கொரோனா காலகட்டத்துல எல்லா தொழில் துறைகளும் முடங்கி இருந்த போது கூட
தன்னுடைய வளர்ச்சியை விட்டு கொடுக்காத ஒரு துறைனா அது வேளாண் துறை. விவசாய அந்த துறையோட வளர்ச்சி இந்த திமுக ஆட்சியில மைனஸ்ல போயிருச்சு. 2 எதுலயோ தொடங்குச்சுங்கய்யா 2021. இப்ப மைனஸ்ல இருக்கு. இது குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாய திறக்கல? இதுக்கு கொள்முதல் செய்யறதுக்கு போதிய நிதி இல்ல, அன்றாட செலவுகளையே கடன் வாங்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது, இதுக்கே கடன் வாங்கி தான் செலவு பண்றாங்க. 2வது விவசாயத்துறையோட சரிவு. 3வது வேணும்னே இந்த நெல்லோட ஈரப்பதம் அதிகரிக்கட்டும் அப்படின்னு திட்டமிடப்பட்டு விட்டுட்டாங்க. நெல்லோட ஈரப்பதம் அதிகரிச்சாதான் பாதி விலைக்கு கொள்முதல் செய்ய முடியும். கிலோ 5 ரூபாய்க்கு. நீ மௌனமா இருக்கிறது பார்த்தா எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்குது. 2 பேரும் ஏதோ திட்டமிடுறாங்க, சதிடுறாங்க. ஈரப்பதத்தில் நெல்லு முளைச்சி போறதுக்கு ஏன் அந்த ஒரு ரகசியத்தை சொல்லாம வச்சுட்டு இருக்கிறாங்க? என்ன தம்பி, நாளைக்கே வேற ஒருத்தவங்க பாக்குறவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நாமளும் ஒரு டிஸ்டிலரி ஃபேக்டரி ஆரம்பிச்சலாம். என்ன தம்பி என்ன ரகசியம்? இந்த நெல்லு வந்து முளைச்சி போறது காரணம் ஈரப்பதம் அதிகமாகி முளைக்கட்டின நெல் இருக்குல்லண்ணே, இத வந்து மொத்தமா வந்து வீணா போயிடுச்சுன்னு வாங்குவாங்கன்னு இந்த விவசாயிகள் நினைச்சிட்டு இருக்கும்போது, சரி அத 1 கிலோ 5 ரூபான்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து வாசன் ஐக்கார் மாதிரி ஒரு 3 பேர் நின்னுகிட்டு நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வாங்கிடுவாங்க. எதுக்காக பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாராய ஆலைகளில் எத்தனால் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுது. கரும்பு சக்கை எப்படி பயன்படுதோ, கரும்பு சக்கையை எடுத்ததுக்கு அப்புறம் தூக்கி போடும்போது அது ஒண்ணுக்கும் பயன்படாதும் போது ஒரு கும்பல் வந்து வாங்குது இல்ல, அதை அந்த மாதிரி இந்த நெல் ஒண்ணுக்கும் பயன்படாதுன்னு இந்த விவசாயி அள்ளி இறைச்சிட்டு போகும்போது, நோ வெயிட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கொடுக்குறோம்னு சொல்லி அந்த நெல்லை வாங்கி என்ன பண்ண போறாங்க? அந்த நெல்லை வாங்கிட்டு வந்து சாராய ஆலைகள்ல கொண்டு வந்து அவைகளை நொதிக்க வச்சு அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான எத்தனாலை எடுத்துக் கொள்கிறார்கள். தம்பி சரியில்லை தம்பி, இவங்க போக்கு சரியில்லை தம்பி. அதனாலதான் சொல்றேன். 2 பேரும் ஒரு முடிவோட பேசுறாங்க. சாராய ஆலை யாரு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா தம்பி, அந்த ரகசியத்தையும் உடைச்சிருவோமா? எங்க அக்கா கனிமொழி கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் தம்பி. கேஸ் வாங்கிறதுக்கா? இன்னொன்னு தொழில்துறை அமைச்சரோட முக்கியமான வட்டங்கள்ல எல்லாம் நிறைய இருக்கு. செங்கல்பட்டு பாலாறு பக்கத்துல வேளாண் துறைக்குள்ளார கிங்ஸ் யாருக்கு சொந்தம்னு உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாதா அண்ணா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அப்புறம் நீங்க அப்பாவி சொல்லி அதுக்கு ஒரு நோட்டீஸ் வரும், அவங்க அடிச்சுட்டு கொடுப்பானுங்க. புரியுதுல்ல? வரட்டும். டிஸ்டிலரிஸ் வந்து யாருக்கு சொந்தம்னு உலகத்துக்கே தெரியுங்க. இப்ப நம்ம என்ன விஷயம்னா, இந்த நெல்லு ஒரு முறையும் வந்துட்டு முளைக்கிற மாதிரியான ஏற்பாடு ஏன் நடக்குதுன்றதுக்குள்ள ஒரு அரசியல் நடக்குது. அதை உடைச்சிருக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு ஒரு பாராட்ட சொல்லணும். சரி, ஏன்னா சாதாரணமா முளைக்க வைக்கல, வேளாண் துறைக்குள்ள திட்டமிட்டு ஒரு அதிகார கும்பல் இந்த சதியை செய்யுது. இப்படி முளைக்கிற நெல்லு சாதாரண நெல் இல்ல, அது சாராய ஃபேக்டரிக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். பல ஆளுங்கட்சியா அதிமுக இருந்தாலும் முளைக்க வைப்பாங்க, திமுக இருந்தாலும் முளைக்க வைப்பாங்க. அதிமுக சரி செய்யணும்னா விவசாயத்தின் மீது உண்மையாவே அக்கறை கொண்டிருக்கிற, விவசாய சின்னத்தை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சி வந்தால் மட்டும்தான் ஒரு முடிவு. ஒரு வேட்பாளரா கட்சிக்கு ஓட்டு கேட்கிற வேலையை சொல்லிக்கிறேன். உங்க 3 பேருக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எப்படி சமாளிப்பது என்பது எங்க அப்பாவுக்கு தெரியாதா? எங்க அப்பான்னு சொல்லி வாங்கி கட்டினாரு, மாறவே மாட்டிருக்கிறாரு. மேடம் என்னன்னா, கல்வியில சைபர்ல இருக்கிற தமிழ்நாட்டை கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதுல சினிமாக்காரங்கள் எல்லாம் கொண்டு வந்து பேச வச்சு எங்க தங்கச்சி அதுல ஊத்துனாங்க. அப்புறம் ஒரு சாம்பார் தெரியுமா செஞ்சு தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்ன எங்க அப்பாவுக்கு விவசாயத்தில், அதாவது வேளாண்மையில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ண தெரியாதா? இதுல இன்னொரு நிதி இல்ல பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேலை அது நாரி போயிடுவாங்க. புரியல உங்களுக்கு? பண்ணிதான் பாருங்க. எனக்கு ஒரு ஆசை. கடைசியா ஒரு விஷயம், இந்த நெல்லை மட்டும் இவங்க திட்டம் போட்டு முளைக்க விடல. இதே ஆண்டு இன்னொரு விவசாயத்துறைக்கும் நஷ்டம் வந்துச்சு, கவனிச்சிங்களா? தர்பூசணி பழத்துல செயற்கை ரசாயனங்களை பேசிட்டாரு கடுமையா. அதுவும் இதே காரணம், திட்டமிட்டு பண்ணதுதான். பழம் சேல்ஸ் இல்லாம அதெல்லாம் பழம் அங்க போச்சு. அதுலயும் இந்த சாராய உற்பத்திக்கு தேவைப்பட்ட பொருள் இருக்குதுன்னு அதுவும் இதே காரணத்தில். எனக்கு என்ன சொல்லுங்க, ஒவ்வொரு வருடமும் இந்த டெல்டாவில தான் இந்த நெல் பிரச்சனை வருது. எங்க ஊர்கள்ல கள்ளக்குறிச்சி சைட்ல எல்லாம், சேலம் பக்கம்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. கமிட்டியில நெல் கொடுக்கறது ரொம்ப குறைவு தான். அது சுத்தி நிறைய ஒரு 100கணக்கான ரைஸ் மில்கள் இருக்கு.
ரைஸ் மில்ல இருந்து நேரடியா களத்துக்கே வந்து நெல்ல ஒரு விலைக்கு வாங்கிடுவாங்க. அதனால கமிட்டி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால அந்த பிரச்சனை இந்த பக்கம் இல்ல. எனக்கு ஒரு மாவட்டத்துல இல்லாத ஒரு விஷயமா பெருசா இருக்குது என்னன்னா, அரிசி ஆலைகள் வந்து இல்லவே இல்லைன்னே சொல்லலாம். அது உருவாக்கி இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு தீர்வு என்கிட்ட இருக்குது. சொல்லுறீங்களா? இந்த முன்னாள் இந்நாள் இந்த மாதிரியான முக்கியமான தலைகளை மட்டும் கூட்டுட்டு ஒரு பெரிய வீடு மாதிரி இடத்துல அரைச்சிடணும். ஒரு 20 மூட்டை பணம், ஒரு 500 மூட்டை சில்லற காசா கொட்டி வச்சுட்டு, இதான் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 10 நாள் கழிச்சு திறக்கிறோம், உயிரா இருக்கிறவங்க வெளியே வாங்க, பதவி இருக்கிறவங்க போறவங்க போயிடுங்கன்னு சொல்லிடணும். வெறும் காசு பணம் மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ள இருக்கணும். 3 வேளையும் இந்த சாப்பிட்டுங்க. தண்ணி தாங்கிடுச்சுன்னா காசு, சில்லற காசு. சாப்பாட்டுக்கு விதவிதமான கலரா நோட்டு இருக்கும். புரியுதுல? வெரைட்டி என்ன, நீ சாப்பிட்டு 2 தான் உனக்கு சாப்பாடு. சாப்பிட்டுட்டு உயிர் இருந்தா வெளியில வா. 10 ரூபா நோட்டு வரும். அதுல 10 ரூபா நோட்டு இருக்குமா கேக்குறாங்க. புது 10 ரூபா நோட்டு இருக்கு. தம்பி, அடுத்த நிகழ்ச்சியில நான் கோட்டீஸ்வரன் வந்து உட்கார்றேன். நம்பர் நோட் பண்ணிக்கணும். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கணும். இதே நம்பர் சொல்லிட்டோம்னாக்கா தான் அந்த கோட்டீஸ்வரன் தான் வரும். அது சரி. அதுக்காக வச்சிட்டு இருக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் எல்லாரும். நன்றி, வணக்கம் தம்பி, வணக்கம். நன்றி. வாட்ஸ்அப் சீக்கிரமா சரி பண்ணிடுவோம். சரி பண்ணிடுவேன். பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணும் சொல்லி தர மாட்டேங்குது. புது போன் வாங்குங்க, அப்பதான் சரி பண்ண முடியும். ஐயோ, புது பொண்ணுனாக்கா இது வேற வழியே இல்லையா உங்களுக்கு? இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பி, பேசுவோம். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு புது போன் வாங்கினேன். 16 Pro Max. நீங்க ஐபோன் வாங்கிட்டீங்க. வாங்கின உடனே கேமரா வேலை செய்யறா. நீங்க ரொம்ப புதுசுக்கு போயிட்டீங்க. ஏதோ நடத்துங்க, நல்லபடியா இருக்கட்டும், பாப்போம். கடைசி வரைக்கும் இந்த வாட்ச் யாரு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்ல. வாட்ச்ல தான் ஏற்கனவே ஒருத்தருக்கு பிரச்சனையாகி ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸ்ன்ற பிரச்சனை எல்லாம் வந்து அது ஓஞ்சி இப்பதான் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் நீங்க வாட்ச்ல ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம், யாரதான் வாங்கி கொடுத்தது? இல்ல, வாட்ச்ல ஆரம்பிச்சு வாட்ச்ல வந்து கேமரா இருக்கு தம்பி. அது சரி. இந்த வாட்ச்ல வந்து ரெக்கார்டர் இருக்கு தம்பி. இந்த வாட்ச்ல வந்து பல ரேடியோ இருக்கா, தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு தம்பி. இந்த வாட்சை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் ஏகலைவன் அவர்கள். கன்ஃபார்ம். எத்தனை கோடி? இந்த வாட்சியுடைய பிறந்த நாள் வாழ்த்து. அதுக்கான வாட்ச். ஆனா இவ்வளவு தொழில்நுட்பத்தோட வந்து ஒரு வாட்சை கண்டுபிடிச்சு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அப்ப எவ்வளவு தொழில்நுட்பத்தோட அண்ணன் இருப்பாரு. அது இருப்பாருன்னு இல்ல, அப்ப எவ்வளவு கோடி வச்சிருப்பாருன்னு கேளு. ரேடு வட்டம் என்ன பார்த்து. நன்றி, வணக்கம். எவ்வளவு நல்ல நம்பர். 2 கோடி ரூபா வாட்ச் பத்திரம். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள். இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.